வணக்கம் எல்லாருக்கும். சாரி, ஒரு சின்ன இந்த டெக்னிக்கல் இஷ்யூ. அதில் கம்ப்யூட்டர் சின்ன தடங்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த சிறப்பு கலந்துரையாடல் ஏன்னு சொல்லி இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்னு நினைக்கிறோம். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆண்களின் குரல் 360 மற்றும் சர்வதேச ஆண்கள் தினம் அமைப்புகளும் இணைந்து நடத்தும் மாதாந்த இணையவழி கலந்துரையாடல் தொடர். தலைப்பு இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்கள். இதுல முக்கியமா இன்றைக்கு கலந்துரையாட இருப்பவர் அதிரன் சுனா இசக்கியப்பன் அவர்கள், கவிஞர், எழுத்தாளர் மற்றும் நிறுவன மேலாளர். அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களோட இணைய போற சிறப்பு விருந்தினர் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ரேணு மீரா மேடம் அவர்கள். அவர்கள் ஒரு கதை சொல்லின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு பன்முக ஆளுமை கொண்டவர். மற்றது மனநல ஆலோசகர். கன விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முதல்ல சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா, இந்த சிறப்பு கலந்துரையாடல் ஏன் இந்த தொடர் அவசியம், இது என்ன நோக்கம்? முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா, இளைஞர் மத்தியில காணப்படுற தற்கொலை விகிதம், அதிலும் குறிப்பாக இந்த 19 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்டோர். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆக இந்த காரணங்கள் முக்கியமாக எமது தமிழ் சமுதாயத்துல நாங்க அதை வெளிப்படையாக கதைக்க வேண்டிய அந்த ஒரு அவசியம் ஒன்று இருக்குது. இலங்கை, இந்தியா இத நாங்க மையப்படுத்தி தான் இந்த கலந்துரையாடல் துவங்கி இருக்கிறோம். முக்கியமாக கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள். இது ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமையில 8 மணி தொடக்கம் 9 மணி வரைக்கும் மாலை, அதாவது இலங்கை இந்திய நேரப்படி இது ஜூமின் ஊடாக நடைபெறும். ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கியமான தலைப்புகள்ல ஒவ்வொரு ஆளுமைகள் அவர்கள கருத்துக்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அதே நேரத்துல கேள்வி பதிலும் இருக்கும். இது இப்போதைக்கு நாங்க வர்ச்சுவலா செய்கிறோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி கலந்துரையாடலாம். இந்த நிகழ்ச்சிக்குள்ள இன்றைக்கு அதிரனும் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிய விட்டு நாங்க கட்டாயமாக இந்த கேள்வி பதிலுக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு இந்த கலந்துரையாடலுக்கு நேரடியா அதிரனை கூப்பிடுறோம். அதிரன், நன்றி இணைஞ்சதுக்கு. வாங்க, உங்களோட ஒரு சிறு கருத்துக்களோட இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், கலந்துரையாடலுக்குள்ள. நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த இனிய மாலை பொழுதில் வாய்ஸ் ஆஃப் மென் 360 என்ற இந்த அமைப்பின் மூலமாகவும், ஆண்களின் குரல் 360 என்ற இந்த அமைப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்று மன அழுத்தம் என்பது வயது வித்தியாசம் இல்லாமல் பெரியவர்களிலிருந்து சிறியவர் வரை அனைவருக்கும் இந்த மன அழுத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அது பார்க்கப்படாமல் இருப்பதனால்தான் இதை பற்றி நாம் இன்று பேச இருக்கின்றோம். நாங்கள் ஒரு முழுநீர ஒரு விவாதத்தை மனநல ஆலோசகர் ரேணு மீரா என்பவரோடு நடத்தியிருந்தோம். அவர்கள் பயண நிறுத்தமாக வெளியே சென்று இருந்ததால் அதை நாங்கள் பதிவு செய்து அதை உங்களுக்கு இன்றைக்கு ஒளிபரப்பலாம் என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் சில தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அதை உடனடியாக நம்மளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை சிவம் அவர்களால். இதெல்லாம் ஜெனரலாக ஒரு பொதுவாகவே இந்த விஷயத்தை பற்றி நாம் இப்பொழுது பேசலாம் என்று நினைக்கிறேன். என்னோட பங்கு பெற விரும்பப்பட்டால் நீங்களும் என்னோடு கலந்து இந்த விஷயத்தை பேசலாம். நான் அவரிடம் கேட்ட கேள்வியை உங்கள் முன்னாலே இப்போ நானும் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன். நான் அவர்களிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், மன அழுத்தம் என்பது ஒரு மனநோயா அல்லது மன அழுத்தம் என்றால் என்ன என்று நான் முதலிலே அவர்களிடம் கேள்வி கேட்டேன். மன அழுத்தம் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், நமக்கு ஒவ்வாத ஒரு சூழ்நிலை அது தருகின்ற ஒரு வேதனைத்தான் மன அழுத்தம் என்கின்றோம். நம் வாழ்க்கையிலே தினமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நமக்கு ஏற்புடையதாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால், நாம் ஒரு கற்பனையாகத்தான் உலகத்தை பார்க்கின்றோம். நமக்கு ஒரு முதிர்ச்சி இருக்குமானால், நாம் அதாவது ஒரு
சுய தெளிவு இருக்குமானால் நாம் முன்பே தெரிந்து கொள்வோம். சூழ்நிலைகள் என்பது நாம் எதிர்பார்ப்பது மாதிரி உலகத்தில் காணக்கூடிய உண்மையான சூழ்நிலை என்பது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்க போவதில்லை என்பதை நாம் அறிவு கொண்டு தெரிந்து கொள்கிறோம். ஆனால் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய பாலர் பள்ளி என்று சொல்கிறார்களா, எல்கேஜி யூகேஜி, அந்த குழந்தைகளுக்கு கூட மன அழுத்தம் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் பல சேட்சைகளை செய்கிறார்கள், முரண்பிடிக்கிறார்கள், எதையாவது ஒன்றை போட்டு உடைக்கிறார்கள். இந்த மாதிரி இருப்பதினால் அவர்கள் இந்த மன அழுத்தம் என்பது ஒரு தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இருக்கிறது. பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பு என்பது முந்தைய காலகட்ட குடும்ப அமைப்பும் இப்பொழுது இருக்க குடும்ப அமைப்புக்குமே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. முன்பெல்லாம் கூட்டு குடும்பம் என்று இருந்தது. இந்த அடுக்குமாடி வீடுகள் வருவதற்கு முன்னாலே ஒரு 4-5 வீடுகள் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் என்று சொல்வார்கள் அல்ல, வளவு என்று சொல்வார்கள். எங்கள் திருநெல்வேலி பகுதியெல்லாம் வளவு என்று சொல்வார்கள். அப்படி ஒரு காம்பவுண்டுக்குள்ள வசித்து வந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கு வயது வித்தியாசத்தில் ஏற்றத்தாழ் உள்ளவர்கள் இருப்பார்கள். நாம் நமது குழந்தையை கடிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையை வாரி அணைத்து அதுக்கு சமாதானம் சொல்வார்கள். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் அந்த காலகட்டத்திலே மிகவும் இருந்தது. மீண்டுமே அந்த காம்பவுண்டுக்குள்ளவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வீடுக்கு கூட்டு குடும்பமாக இருக்கும். மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லோருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது. அந்த கூட்டு குடும்பம் இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு பெரிய தீர்வை தரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி என்ற தனிக்குத்தனங்கள் பெருகிவிட்டது. வேலை நிமித்தமோ அல்லது வேறு தேவைகள் நிமித்தமோ நாம் நமது பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வணக்கம் எல்லாருக்கும். நினைக்கணும் இதுல யாராவது இந்த உங்களோட பர்சனல் கருத்துக்கள் இதுகள் ஏதாவது ஷேர் பண்ண விரும்பினீங்கன்னு சொல்ல விரும்பினீங்கன்னா சொல்லலாம். இது தொடர்பான இந்த இன்றைய இளைஞர்கள் என்ன மாதிரியான மன அழுத்தங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள், அதுக்கான காரணங்கள் கட்டாயமா எல்லாருக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க கூடும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆக்கள் விரும்பினாக்கள் சொல்லலாம். யார் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல? ஓகே, வணக்கம் எல்லோருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க திரு சிவமேராஜம் சார் கூட முதல்ல எனக்கு பரிச்சயம் இருக்கு. ஒரு கோர்ஸ் நாங்கள் ஜாயின்லி பண்ணியிருந்தோம். இந்த வாய்ஸ் ஆஃப் மென் கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறேன். என்னோட இன்புட் இதில் என்னன்னா, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனாக நான் எங்கிட்ட எதுவும் இல்லை. நான் சொசைட்டியில் சமுதாயத்தில் பார்க்கறத நான் ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே நல்லது கெட்டது கலந்து தான் இருக்குது. எப்பயுமே நம்ம சமுதாயத்தில் ஆதி காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா அது இருந்துட்டு தான் இருக்குது. ஓவர பீரியட் இப்போ என்ன பார்க்குறோன்னா, அந்த ஓவர் எக்ஸாகரேஷன் நடக்குது இந்த காலத்தில். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி எவால்வ்மெண்ட்னால எல்லாமே ஈஸிலி எல்லாருக்குமே அவைலபிலிட்டியாக இருக்குது. எது சரி எது தப்பு அப்படிங்கிற அந்த புரிதல் இப்போ சில சுச்சுவேஷனில் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது. அதை நான் ஒரு விஷயமா பார்க்குறேன் இங்கே. எல்லாருக்குமே இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் எல்லாமே ஈஸியாக நடந்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஈவன் இந்த யங் ஜெனரேஷன் கூடி ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் ஸ்டார் எடுத்துக்கோமே, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கோமே, அவங்க பீரியட்லாம் அவங்க வாங்க சம்பளம் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாம் கோடியில் பொருள்றாங்க, மில்லியன்ஸ் தான் பொருள்றாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ரொம்ப எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு. அதை சரியான புரிதல் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்து இருந்தா சொல்லலாம், இல்ல புரியல, நான் சொல்ல வர்றது புரியலாட்டி கேட்கலாம். இல்ல, நீங்க சொல்றது மிக சரி நண்பரே. எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு தான் இருக்கிறோம் இல்லையா, துரித உணவு காலத்துல தான் இருக்கிறோம். எல்லாமே உடனேன்னு. அதுக்கு என்ன காரணம்? 2 குழந்தைங்க தான் இருக்கு. ஸோ அவங்களோட பொருளாதார தரம் இம்ப்ரூவ் ஆகுறதுனால நம்ம என்ன பண்றோம், அவங்க கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துறோம் இல்லைங்களா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இன்னொரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறேன். அந்த குமிழ்முளை பேனா என்று சொல்வார்கள்ல, பால் பாயிண்ட் பென். அது நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பென் வந்தது. அந்த பெண்ணை நான் பெற்றுக்கொள்வதற்காக எனது தந்தையிடம் 1 மாத கால போராட்டம் நடத்தினேன். அதற்கு பின் தான் அந்த பெண் எனக்கு கிடைத்தது. அது வாங்க முடியாது என்பது அல்ல, அது ஒன்று என் தந்தையுடைய நினைப்பு என்ன என்று சொன்னால், அந்த பெண் என்னுடைய எழுத்தை மாற்றிவிடும், அது இங்க் பெண்ணில் எழுதினால்தான் அந்த கையெழுத்து அழகாக இருக்கும் என்பது தந்தையுடைய ஒரு மனக்கணப்பு. அவரு அந்த காலத்து ஆள் அல்லவா, அவர் அப்படி இருந்தார். ஆனால் என் நண்பர்கள் எல்லாரும் வைத்திருக்கும் பொழுது நான் அதை வைத்திருக்கவில்லை என்றால் எனக்கு அது ஒரு பெரிய பிரிஸ்டீஜ் இஷ்யூ என்று சொல்லுகிறார்கள், அந்த மாதிரி ஆகிவிட்டது. ஸோ அதை அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் என் தந்தை வாங்கி கொடுத்தார். ஸோ ஆனால் இன்றைய குழந்தைகள், நான் இப்போ சமீபத்தில் படித்த ஒரு செய்தி என் மனதை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
மொபைல் போன் தரவில்லை என்பதற்காக ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். தன் தாய் வீட்டில் இருப்பது ஒரே ஒரு மொபைல் போன், அதை சகோதரியும் இவனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாணவன் 7ஆவதோ 8ஆவது வகுப்பு படிக்கிறார். ஆனால் அவருடைய சகோதரி 12ஆவது வகுப்பு படிக்கிறார். ஸோ அவளுக்கு இந்த மொபைல் போன் தேவை அதிகமாக இருக்கிறது. ஆன்லைன் கிளாஸ் மற்றும் அவர்கள் கூகுள் ஏதாவது பண்ண வேண்டும் என்றால் அவருக்கு தேவை இருக்கிறது. இவன் 7ஆவது 8ஆவது வகுப்பு படிக்கும் மாணவர், அவர்களுக்குள்ளே வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது. அவன் தனது வாட்ஸ்அப் குரூப்பில் பதில் சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால் அம்மாவுடன் சண்டை போட்டிருக்கிறார். அம்மா தர முடியாது, இது அக்காவுக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும் முதல் உரிமை என்று சொல்லியிருக்கிறார். ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டவன் ஃபேனில் தூக்கு போட்டுக் கொண்டான். இந்த நிகழ்ச்சி என் நண்பனின் மனைவிக்கு நண்பனின் குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி. மிக 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 இந்த குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது கிடைக்கவில்லை என்றால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வது, இது இந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாடு தான். இதை பற்றி தான் நாம் இன்று பேசுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சிவம் அவர்கள் வந்து விட்டார்களா மேடம்? அதில் ஒரு 1 minute தாங்க, நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், ரெக்கார்டிங். ஓகே, சரி சரிங்க. இதுதான் இந்த மாதிரி தான் நான் இதை ஒரு விவரமாக அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை வந்து மாணவர்கள் மத்தியில் எப்படி இருக்கு, இதுக்கு வந்து வீட்டில் நம்மளும் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நம்ம படிக்கும் பொழுது இந்த நிகழ்வை நான் குடும்பத்தில் நமக்குள்ள பேசிக்கலாம். இந்த பாருமா, இந்த வீட்டில் எவ்வளோ நிகழ்வு வந்து எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு செயல் அந்த மாணவன் செஞ்சிருக்கிறான். வாழ்க்கை வந்து எவ்வளோ அரிது, அது அரிதாய் மானிடாய் பிறப்பது அத்தனை அரிதான ஒரு செயல். நீ சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்கிறது. இந்த ஒரு மொபைல் போனுக்காக உன் உயிரை நீ விடலாமா? இதை நம்ம எடுத்து இது ஒரு விதமான கவுன்சிலிங் தானே. அந்த கவுன்சிலிங் நம்ம அவங்களுக்கு பண்ணணும் வைங்களேன். அதை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சி தான். நான் எப்போதும் என் குழந்தைகளோட செய்த பேப்பர்ல எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான நிகழ்ச்சி தான் சொல்லுவேன். வேற எப்படி சொல்றது, இதை ஒரு இருக்கும்போது அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எடுத்து நான் என் குழந்தைகளுக்கு பாருங்க இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் போனை பிடிக்கிட்டு போடுறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால என்ன சொல்லுவேன், நீ வந்து ஒரு பொது வெளியில ரோட்ல போகும்போதோ இல்லை பஸ்ல போகும்போதோ நீ ஏதோ வாட்ஸ்அப் போதோ பார்க்க தேவையில்லை, அதை தவிர்த்துரு இல்லைங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவுரைகளை நாம் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நான் சொன்னேன், ஆசிரியர்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது. அதையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண நிகழ்ச்சி ஒளிபரப்ப போகிறார் என்று நினைக்கிறேன். ஸோ நாம் காத்திருந்து அதை பார்க்கலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆண்களின் குரல் 360, அதாவது வாய்ஸ் ஆஃப் மென் 360 என்ற அமைப்பின் சார்பாக மாதாந்திரம் நடக்கக்கூடிய இன்றைய கூட்டத்தில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் கவிஞர் அதிரன், இந்தியாவிலிருந்து. இன்றைய சிறப்பு விருந்தினர் ரேணு மீரா என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற என்று ரேணுகா தினகரன் அவர்களைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை. அவர் ஒரு மனநல ஆலோசகர் மற்றும் கதை சொல்லி. அவர் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கதை சொல்வதன் மூலமாகவே அவருடைய மனநிலை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கிறார். இது ஒரு புதிய உத்தியாக கருதப்படுகிறது. இத்தகைய பன்முகம் தன்மை கொண்ட ஒரு ஆளுமையை நாம் இன்றைக்கு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். உங்கள் சார்பாக அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்கள் பிஸியான ஷெட்யூல்ல நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தமைக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த தலைப்பை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே அறிவிப்பு வந்திருக்கும் நினைக்கிறேன். நான் நேரடியாகவே நான் கேட்க இருக்கிற மக்களின் சார்பாக நான் கேட்க இருக்கக்கூடிய கேள்விக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். மேடம், மனம் அழுத்தம் என்றால் என்ன? முதல்ல அதை நான் புரிஞ்சுக்கலாம்னு விரும்புகிறேன். ஒரு மனநல ஆலோசகராக நீங்க மன அழுத்தம் அப்படின்னா என்ன? மன அழுத்தம் அப்படிங்கிறது அதற்கு ஒரு சூழல் தான் முக்கிய காரணம். ஒரு மனிதனுடைய சூழல் தான் மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம். மனசும் நம்மளுடைய உடலும் சூழலும் ஒத்து போய் நமக்கு ஒரு இடத்துல ஈடுபாடு இருந்ததுன்னா அது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கும். உடலும் சூழலும் மனமும் ஒத்து போகாத நிலையில் இருக்கும் பொழுதுதான் அது அழுத்தத்துக்குள் உட்படுத்தும். இதுதான் மன அழுத்தத்துக்கான காரணம். அப்ப எப்படி அந்த இடம் நமக்கு அமைகிறது அப்படின்னு நம்ம தான் பாத்துக்கணும். மன அழுத்தத்தை அழகா சொன்னீங்க. மன அழுத்தம்னா என்னன்னு. இந்த மன அழுத்தங்கிறது மனநோய் கீழே வருமா? மனநோயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. மன அழுத்தம் அப்படிங்கிறது அந்தந்த சூழலுக்குள்ள நமக்குள்ள ஏற்படுறதுதான் ஒரு மன அழுத்தம். அந்த சூழல்ல இருந்து வெளியில வந்த உடனேயே நமக்கு அது குறைந்து விடுது அப்படின்னாக்கா அது மனநோயா கருத வேண்டிய அவசியமே இல்ல.
ஸோ இந்த மன அழுத்தங்கிறது நாம ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம், நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறிய ஒரு சூழ்நிலையால ஏற்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா ரெண்டு வகையா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ரெண்டுக்கும் நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மள. அதுதான். ஸோ இதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகள்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணிகள்னு ஒரு மனநல ஆலோசகராக நீங்க எதை கருதுறீங்க? தன்னிலை உணர்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இப்ப அதை ஏன் பண்றோம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற அத்தனைக்கும் விடை எப்படி கிடைக்கும் அப்படின்னா தன்னிலையை உணர்ந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுதுதான். மைண்ட்ஃபுல்லோட இருக்கிறதும் அவேர்னஸோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே எப்போ நம்ம கையாளுறோமோ அப்போ நம்ம அந்த மன அழுத்தத்துல இருந்து கொஞ்சம் தன்னை முழுக்கவே அதுல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது அது ஒரு பயிற்சி மூலமா தான் வரும். ஆனா ஆரம்பத்துல இந்த 2 நிலையையும் நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுல இருந்து வர்றது கொஞ்சம் சுலபமாக நமக்கு இருக்கும். சரியா சொன்னீங்க மேடம். நீங்க சொல்றத பார்த்தா தன் செல்ஃப் ரியலைசேஷன் வந்தாதான் நம்ம இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரணும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாலர் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க. சோ அவங்க எப்படி அதை கையாள முடியும்? அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? இப்போ இந்த கேள்விக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின கேள்விக்கு நான் ரொம்ப ஒரு டெக்னிக்கலா ஒரு விடயத்தை தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேனே தவிர அதை நான் ஒரு உதாரணத்தோட சொல்லும் பொழுது மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சென்று சேருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு திருமணமாகி அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் போறா அப்படின்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான முன்னாடி ஒரு ப்ராசஸ்ல தான் அந்த வீட்டுக்குள்ள அவ நுழைறா இல்லையா? அதாவது திருமணம் செய்துக்கிறதுக்கு அவ சம்மதம் தெரிவித்து அவ அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற சூழலை முதல்ல புரிந்து கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, இவங்க இப்படி இருக்காங்க, நமக்கு இத்தனை வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, மாமியார்னு ஒருத்தங்க இருக்காங்க, மாமனார்னு இருக்கிறாங்க, கணவருக்கு உடன் பிறந்தவர்கள் தங்கையோ தம்பியோ அல்லது அண்ணனோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி பசங்க இருக்கிறாங்கன்னா அதை முதல்ல ஸ்டடி பண்றதுக்கு முதல்ல ஒரு தன்னைத்தானே தயார்படுத்திக்கணும். அதற்கு பிறகு ஒரு நிமிடமும் ஒரு ஒப்பிடுதல் இருக்கும். எங்க வீடா இருந்தா எனக்கு இப்படி நடக்குமே, எங்க வீட்டுல இருந்திருந்தேன்னா நான் இப்படி இருந்திருப்பேனே அப்படிங்கிற அந்த ஒப்பிடுதல் இருக்கும். அந்த ஒப்பிடுதல் இருக்காம இருந்துக்கணும். அத பயிற்சி தான் அது ஒரே வழி. அந்த ஒப்பிடுதல் இல்லாத தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளணும். அதற்கு பிறகு இந்த தன்னிலை உணர்தல் அப்படின்னா அங்க யாருமே நமக்கு எதிரிகள் அல்ல. அந்த வீட்டுக்குள்ள நம்ம உள்ள வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வரணும். அதற்கு முன்னாடி நமக்கு இங்க யாரும் எதிரிகள் இல்ல, நம்மளும் யாருக்கும் எதிரி கிடையாது. இந்த குடும்பத்துல நம்ம வாழ வந்திருக்கோம், நம்மளுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்வோம். அது அடுத்தவர்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு முடிந்ததையெல்லாம் செய்வோம், அடுத்தவர்களுக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கஷ்டப்பட்டு பண்ணேன், அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, என்ன பிடிக்கல அதனால நான் செஞ்சது பிடிக்கலங்கிறது நம்மளா ஒரு முடிவுக்குள்ள வந்துடுறோம். அது ஏன் வர்றோம்னா தன்னிலை அந்த இடத்துல சரிவர உணராததன் காரணம் தான். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறதுக்கு முன்னாடி தன்னை பத்தி தான் தெளிவாக புரிந்து கொண்டு பிறகு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வது ரொம்ப முக்கியம். இதுதான் முதல்ல தன்னிலை உணர்தல். இது இருந்ததுனாலே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் நிறைய குறைச்சிக்க முடியும். மன அழுத்தத்துல கொஞ்சம் தெளிவு நமக்கு பிறகு. ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, மாணவர்கள், நான் சொல்றது பள்ளி, அதாவது நடுநிலை பள்ளின்னு சொல்றாங்கல்ல, நடுநிலை பள்ளி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு மனமுதிர்ச்சியோட இருப்பாங்களா அப்படிங்கறதுதான். ஏன்னா அவங்க படிக்கிறதே பெரிய பேர்டனா இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி அமைப்பும் அப்படிதான் இருக்குது. நிறைய புத்தகங்கள் அவங்க எடுத்துட்டு வர வேண்டி இருக்குது. இன்னும் கரும்பலகை இருக்குது பள்ளியில. சோ அவங்க எப்படி மன அழுத்தத்தை அவங்க எப்படி கையாள முடியும்? மாணவர்கள் எந்த வயதாக இருந்தாலும் அந்த மன அழுத்தத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முக்கிய பங்கு பெற்றோர்களுக்கே உண்டு. முக்கிய பங்கு பெற்றோர்களுக்கு தான் உண்டு. சூழ்நிலை நல்ல இந்த சூழ்நிலையை நீங்க அந்த சூழ்நிலையை உருவாக்குவதுங்கிறத தாண்டி இப்ப வீட்டுல சூழ்நிலையை கொடுத்துடலாம், ஆனா பள்ளியில சூழ்நிலையை நம்ம கொடுக்க முடியாது. பள்ளி சூழ்நிலை எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். அது ஒரு பள்ளியில எக்ஸிபிஷன் நடக்கலாம், அது ஒரு சூழலாக இருக்கலாம். இல்லைன்னா பள்ளியில ஏதாவது ஒரு பயிற்சி பட்டறைகள் கூட ஏற்பாடு செய்திருக்கலாம், அது ஒரு வேற சூழலை கொடுக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேவா இருக்கலாம், ஒரு ஆனுவல் டேவா இருக்கலாம், அதற்கான பயிற்சிகள் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இது 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையில இருந்து பெரிய ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வரைக்கும் இது பொருந்தும். ஆனா இந்த சூழல் அங்க மாறுபட்ட சூழ்நிலைகள் அங்க இருந்துட்டு தான் இருக்கும். அதற்கான பயிற்சி அவங்களுக்கு வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கணும்.
அந்த வீட்டிலிருந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். இது பெற்றோர்கள் தான் இதை வந்து கவனம் செலுத்தணும். அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி எனக்கு இது அழுத்தத்தை கொடுக்குது, இந்த சூழல் எனக்கு பிடிக்கல நல்லா சொல்லும் போது குழந்தைகள் அதை உள்வாங்கி கொண்டு அவர்களும் இப்ப நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை எப்படி புதுசா அவங்களுக்கு அது தெரியுதுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது சொல்றத பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் வந்து நான் ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த டிப்ரெஷனுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த சொல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு எங்க இருந்தோ வருகிறது. அது எங்க இருந்து வருகிறதுன்னு பாக்கணும். அதுக்குதான் சொல்லுவாங்க மேடம், கெட்ட வார்த்தைன்னு ஒண்ணு கிடையாது, எங்கேயோ கேட்ட வார்த்தை. அது மாதிரிதான் இதுவும். இந்த வார்த்தைகள்லாம் அவங்க நீங்க சொல்ற மாதிரி குடும்பத்துல இருந்து தான் எடுத்துக்கிறாங்க. சமூகங்கிறதே குடும்பத்துல இருந்து தானே ஆரம்பிக்குது இல்லைங்களா, வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், இதுல வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் நீங்க கேள்விப்பட்டீங்களா, எல்லாரும் வந்து பூங்கொத்தோட மாணவர்களை வரவேற்கணும் அப்படின்னு கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வர்றாங்க சாக்லேட் கொடுத்து, இந்த ஒரு நிகழ்வு எல்லாம் வந்து மேல் நாடுகள்ல தினசரியுமே நடக்குதான். உங்க ஆசிரியர் எல்லாம் வாங்க, அந்த பள்ளி சூழ்நிலை நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்துல கூட அந்த ஒரு இயல்பான சூழ்நிலைய இவங்க மாணவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கு, அது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கறத ஆசிரியர்களும் புரிஞ்சுட்டு அவங்களுக்கான ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஆசிரியர்களும் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வியூவா நான் வைக்கிறேன். நீங்க வந்து பெற்றோர்கள்னு சொன்னீங்க, நான் ஆசிரியரும் அது பொறுப்பு இருக்கு. ஆனா இது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நடக்குமா? தனியார் பள்ளிக்கூடத்துல ஓகே, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அரசாங்க பள்ளியில தான் படிக்கிறாங்க. பாவம், அவனுக்கு சாப்பிடுறதுக்கே வழி இருக்காது. காலையில சாப்பிட்டுப்பானோ, இப்ப பள்ளிகள்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அது வேற வேலை. இருந்தாலும் பணம் ஃபீஸ் கட்டியிருக்க மாட்டான், புத்தகம் இருக்காது, நல்ல உடை இருக்காது, அவங்களுடைய தேவைகள் நிறையவே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வராங்க. சோ ஆசிரியர்களும் கொஞ்சம் மெல்ல மெல்ல அட்லீஸ்ட் ஒரு பிரைவேட் பள்ளியில இருந்தாலும் இந்த முயற்சி எடுக்கணும் அப்படிங்கறத உங்கள் மூலம் இந்த டிஸ்கஷன். பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னது வந்து பெற்றவர்கள் மட்டும் அல்லாமல் இரண்டாவது பெற்றோராக கருதப்படும் ஆசிரியர்களுக்கும் இதுக்கு பங்கு உண்டு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து 8 மணி நேரம் பள்ளியில் தான் இருக்கு. கண்டிப்பா. அப்ப ஆசிரியர்களின் பொறுப்பும் அங்க அதிகம். அப்போ அவங்களுடைய மன அழுத்தத்தை குழந்தைகள் மேல வந்து அவங்க திணிக்க முயற்சி செய்யற பல இடங்களை நான் பாக்குறேன். அதாவது சிலபஸை முடிச்சாகணும், எக்ஸாமுக்கு முன்னாடி இத்தனை சிலபஸை நம்ம முடிக்கணும், அந்த எக்ஸாம்ல ரிசல்ட் காட்டணும், புரியுதுங்கிறத தாண்டி நீ எப்படியாவது இதை படிச்சு பாஸ் பண்ற வழியை பாருங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஆசிரியர்கள் சொல்லுவதை நான் பல இடங்கள்ல என்னால, அதாவது அவங்களுக்கும் இத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பண்ணணும்னு சில அவங்களுக்கும் வந்து அந்த வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அழுத்தம் இருக்கு, அதை செஞ்சு முடிக்கணும். ஏன்னா அந்த ஒரு டார்கெட் மாதிரி கொடுத்து இதுக்குள்ள அவங்க முடிக்கணுங்கிறதுனால அது நடக்கிறது இயற்கை. ஆனா இதை ஆசிரியர்களும் அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துடணும். அதாவது தனக்கு எப்படி மன அழுத்தம் இருந்தாலும் அந்த குழந்தைகளை சுலபமாக எப்படி அதை அந்த தேர்வுல வந்து தேர்ச்சி பெற செய்வது, எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன வருமோ அதை மட்டுமே அந்த ஆசிரியர்கள் போக்கஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க பல மாநிலத்தை சார்ந்த மாணவர்களையும் பார்த்திருப்பீங்க, இளைஞர்களையும் பார்த்திருப்பீங்க. நீங்க மனநல ஆலோசகராக இருக்கிறதுனால உங்களுக்கு கூட வரக்கூடிய கிளையண்ட் சொல்லக்கூடியவங்க பலவிதமான மாநிலத்திலிருந்து வந்திருப்பாங்க. குறிப்பா நீங்க வந்து தமிழ்நாட்டு இளைஞரிடம் அதிகமாக மன அழுத்தம் இருப்பதாக நீங்க உணர்றீங்களா, இல்ல உண்மையிலே இருக்குதா? அப்படி இருந்தால் அதுக்கான காரணம், தீர்வு உங்க பார்வையில என்னவா இருக்கும்? இல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற மாநில மாணவர்கள் அப்படின்னா எனக்கு வட இந்தியால இருந்து நிறைய என்னுடைய கிளையன்ட்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். இதுல ஆந்திராவை சேர்ந்த பல கிளையன்ட்ஸையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாணவர்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நான் தமிழ்நாட்டு மாணவர்கள் கிட்ட நான் உண்மையாவே பார்த்து ரசித்த விஷயம் என்ன அப்படின்னா, பாடம் அல்லாத ஒரு சில விஷயங்கள்ல வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கு. அதுல அவங்களே, அதாவது தன்னைத்தானே வந்து தூண்டுதலோட அதை செய்யறாங்க. அது மற்றவர்களின் தூண்டுதலோட இல்லாம தன்னைத்தானே வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு செல்ஃப் மோட்டிவேட்டடா அது பண்றாங்க. அது இலக்கியம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், திரையை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். சின்ன வயசுலயே வந்து புத்தகங்களை எல்லாம் அவங்க எழுதுறதுக்கான முயற்சிகள், ஏன்னா நமக்கு அந்த மாதிரியான சாத்தியக்கூடுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இயக்கம் ஒண்ணு நான் இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டேன். சிறு குழந்தைகளை வந்து தமிழில் எழுத்தாளர்களாக உருவாக்கும் ஒரு இயக்கமாகவே அது இருக்கிறது. இதெல்லாம் நான் இங்கதான் பாக்குறேன். எனக்கு அங்க தெரிஞ்சு அங்க இருக்கலாம், ஆனா அது எந்த அளவுக்கு அது மாணவர்களை சென்று சேர்கிறதுங்கிறதுல எனக்கு கொஞ்சம்
சந்தேகம்தான். மிக சிறப்பு. அங்கத்தி மாணவர்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர அந்த கற்றுக் கொடுத்தலுக்கு தாண்டி அவங்களால நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்றதா என்கிட்ட வந்தவங்கள நான் பார்க்கல. ஓ, வெளியில சிறப்பு. இருக்கலாம், எனக்கு அப்படி தெரியல. ஆனா நம்ம மாணவர்களுக்கு வந்து இந்த அழுத்தம்ங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்மையாவே குறைவு. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை சரிவர கையாண்டால் மாணவர்களும் சீராகவே நடந்து கொள்வார்கள்ங்கிறது தான். ஏன்னா அவர்கள் அதை அழுத்தம் சொல்றதுனாலதான் இவங்களும் அதை அழுத்தம்னு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போறாங்கன்றதுதான் என்னுடைய ஒரு உங்க பார்வையா விஷயம். இருக்கு. இங்க எழுத்தாளர் குழந்தைகள் எல்லாம் வந்து நிறைய கவிதைகள் எழுதுறாங்க, கதைகள் எழுதுறாங்க. 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையே வந்து புத்தகங்கள் 7ஆம் வகுப்பு 5லிருந்து 7 வகுப்பு செல்லுவதற்குள் கிட்டத்தட்ட 3 புத்தகங்கள் முடித்த ஒரு மாணவனே வந்து தமிழ்நாட்டுல இருக்கான். ஓ, மிக சிறப்பு, மிக சிறப்பு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி படிப்பை தாண்டி சில விஷயங்கள் அந்த குழந்தைகள் செய்யறது எல்லாமே இங்க நடக்குது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது தாண்டி இலக்கியத்துறையும் அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் மெட்டு கட்டி பாட்டெல்லாம் பாடுற குழந்தைகள் எல்லாமே இங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு அதுல எல்லாம் ரொம்பவே சந்தோஷம். இதெல்லாம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா. நமக்கு பக்தி இலக்கியங்கள் இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி பக்தி இலக்கியங்கள் இருக்கு. அதை கூட நம்ம வீட்டுல நம்ம சொல்லிக்கோம், அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பக்தி இலக்கியங்கள் வீட்டுல தேவாரம் திருவாசம் பாடுவது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து கத்துக்க போகும்பொழுது திரும்பவும் அது உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை தான் கொடுக்குது. மாணவர்கள் ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்குன்னு கிளாஸ்ன்னு போகும்போது அழுத்தத்தை கொடுக்குது. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அது உள்ளே இருந்து தானாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க நிறைய நம்ம தமிழ் குழந்தைகள் வந்து அதை கையாளுகிறார்கள், சரிவர கையாளுகிறார்கள். மிக சிறப்பு மேடம், கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் இந்த மன அழுத்தத்தை பற்றி தமிழ் இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வு இருக்குதா நீங்க பார்த்த வரைக்கும்? அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பள்ளிகள்ல பொறுத்த வரைக்கும் அங்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் வச்சு இப்ப அதை பத்தி உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா, உன் மனசுல ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்குனே வந்து ஒரு ஆசிரியரோ அல்லது அத எக்ஸ்பர்ட்ஸையோ போட்டு பள்ளிகள்ல இருக்கு, கல்லூரிகள்லயும் இருக்கு, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அவர்களுடைய பணிகளை அவர்களுக்கு சரிவர செய்கிறார்கள்ங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி எனக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கிறதும் அந்த அளவுக்கு சரியில்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போயிட்டாலும் அது சரியில்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கணிப்பு. ஆனா மாணவர்களிடம் எந்த அளவுக்கு இந்த மன அழுத்தத்தை பற்றின விழிப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னா, அவர்கள் தனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு அவங்க உணர்றாங்க. ஆனா அதற்கான காரணம் என்ன, அதற்கு அது ஏன் அது தனக்குள்ள உருவாச்சு அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். இன்னும் அதை பற்றின விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு தேவைங்கிறது தான் என்னுடைய கருத்து. எக்ஸாம் வருது, நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மாணவன் சொன்னா, எனக்கு படிக்க முடியல அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த லெவல்லயே அது மன அழுத்தம்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா இல்ல, அது மன அழுத்தம் கிடையாது. தன்னால ஏன் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள போய் அந்த கேள்விக்கான அடுத்தடுத்த விடயங்களை அவனா தேடினாலும் சரி, இல்லையா இல்ல யாராவது ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு ஆளுமையோ பக்கத்துல இருந்து இது ஏன் உன்னால படிக்க முடியல, ஏன் ஞாபகம் வச்சுக்கிறதுல உனக்கு கஷ்டமா இருக்கா, இல்ல படிக்கிறதுக்கு உனக்கு சூழல் சரியில்லையா, இல்ல குடும்பத்துல உனக்கு பிரச்சனை இருக்கா, பொருளாதாரத்துல உனக்கு ஏதாவது ஒரு நெருடல் இருக்கா, இதெல்லாம் தெளிவா கேட்டு அதுல இருந்து நீ எப்படி கடந்து போக முடியும் அப்படின்ற ஒரு ஆறுதலையும் துணையையும் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களாங்கிறது தான் முக்கியம். எனக்கு ரொம்ப மன அழுத்தம், அப்படியா ஐயோ அப்படியா பாத்துக்கப்பா இப்படி எல்லாம் சொல்றது வந்து தீர்வா ஆகாது. அப்ப மன அழுத்தத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, மாணவர் மத்தியில இருக்கு. மன அழுத்தத்துக்கான விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னாக்கா அதுல இன்னும் தெளிவு தேவை. மன அழுத்தம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, அதுதான் இப்ப அதுக்குதான் எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன் உங்களுக்கு. விழிப்புணர்வுங்கிறது என்னன்னா, எனக்கு மன அழுத்தம் இருக்கு, என் குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய பிரஷர் இருக்குப்பா அப்படின்னு சொல்றது வந்து மன கிடையாது, தெளிவு கிடையாது. ஏன் இருக்குன்னு ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு விதமான இடையூறுகள் இருக்கும். அவன் மன அழுத்தத்துக்கான காரணங்கள் வெவ்வேறாக இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் மேடம், நீங்க கல்வி, இப்போ நீங்க பேசின வரைக்கும் மாணவர்கள் அவங்க இந்த கல்வி நிலையம் இதுக்குள்ள ஏற்படக்கூடிய கல்வி நிலையத்தின் பொறுப்பு என்ன, ஆசிரியரின் பொறுப்பு என்ன, மாணவருடைய மன அழுத்தத்துக்கு சொன்னீங்க.
அப்படி இல்லாம நான் என்ன இன்னொரு கேள்வி உங்களுக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு தமிழ் சமுதாயம் மற்றும் தமிழ் குடும்ப அமைப்பு இது எப்படி இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்கலான்னு இருக்கேன். அதை பத்தி ஒரு தெளிவு நீங்க கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வந்தாலும் கூட இந்த தமிழ் குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறை போட்டு எல்லா விஷயங்களையும் அடக்கும் பொழுது அவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாவதுங்கிறது தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். இப்போ இப்படித்தான் அவங்க இருக்கும். ஆடை அணிவதிலிருந்து இருந்து கூட முடி ஹேர் வச்சுக்கிறது கூட இது என்ன நீ இப்படி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை குடும்ப அமைப்புல இருந்து ஏற்படுத்தக்கூடிய அது அதுக்காக குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அவங்க கிட்ட எடுத்துக்காட்டோட சொல்லணும். ஏன்னா இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளா என்னோட கிளையண்ட் கிட்டயே நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். அந்த பையன் வந்து முடி பெருசா வச்சிருக்கிறான்னு சொல்லி அவங்க அப்பா என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டை கூட்டிட்டு வந்தாங்க. நான் பேசினேன். அப்ப அந்த பையன் வந்து என்ன பண்றான், உடனே அவங்க அப்பா வந்து நான் எவ்வளவோ படிச்சு சொல்றேன் மேடம், நீ அவருக்கு வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், அசிங்கமா இருக்குது, கல்யாணத்துக்கு எல்லாம் போனா எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய பிரஷரை அவர் அந்த பையன் மேல திணிக்கிறார். காரணத்தை சொல்லி ஒரு விஷயத்த குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கும் காரணமே இல்லாம நீ இப்படிதான் இருன்னு ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த பையன் என்ன வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த பையன் என்கிட்ட சொல்லிட்டான். நான் சொன்ன பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து எவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கையை வாழறாங்கப்பா. அந்த மாதிரியான வாழ்க்கையை உன்னை வாழ சொல்றாங்களே, நீயும் நாளைக்கு ஒரு பெரிய ஆளா ஆகலாமே, நீ ஒரு தலைவனா ஆகலாமேன்னு உடனே அடுத்த நிமிஷம் அந்த பையன் என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, மேடம் நீங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம பாத்திருக்கீங்களா? இது என்னப்பா கேள்வி? அவரை பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அவரோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கல்ல? டக்குன்னு அந்த பையன் என்ன கேட்டுட்டான். எனக்கு ரொம்ப வந்து அது 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 எனக்கு அதுதான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னவோ நீ இப்ப அவனுடைய எண்ணம் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம தாக்குறது கிடையாது. அவனுடைய வாதத்துக்கு யாராவது ஒருத்தரை கொண்டு எப்படி ஒரு தந்தை வந்து அவர் வாதத்துக்கு ஒருத்தங்களை வைக்கிறாரோ அதே மாதிரி இவனுடைய வாதத்துக்கு ஒருத்தங்களை முன் வைக்கிறான். அப்போ நான் உடனே சொன்னேன், ஏன்பா நீ எல்லாம் பண்ணாரு, அவரோட சாதனைகள் எல்லாம் தெரியுமா, அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறியா, உனக்கு அக்னி சிறகுகள் அதெல்லாமே நீ வந்து படிச்சிருக்கிறியான்னு எல்லாம் கேட்கும் போது அவன் சொல்றான், மேடம் நீங்க அதெல்லாம் தான் நீங்க பாக்குறீங்களே தவிர நீங்க என்கிட்ட அந்த குறைய மட்டும் தான் பாக்குறீங்க. எனக்கு இன்னும் அவர் வயசு ஆகல இல்ல, நான் இனிமேல் அந்த வயசு வரும்போது நான் பாக்குறேன். நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன்ல, உங்களுக்கு அதுதானே வேணும். அப்போ ஒரு ஒரு அந்த தந்தைக்கு கூட பையன் ஏன் முடி வைக்க கூட அவன் தான் கேக்குறான், அப்பா நான் ஏன் வைக்க கூடாதுன்னு கேக்குறான். அதுக்கான பதில் சொல்ல முடியல அவங்க அப்பாவால. மத்தவங்க என்ன கேள்வி கேக்குறாங்க, நீ முடி வெட்டிக்கோ. அப்போ இவன் என்ன சொல்றானா, அப்பா இது உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு நான் வெட்டிக்கிறேன், மத்தவங்களுக்காக நான் ஏன் செய்யணும். அப்போ இதுதான் சூழல். இது வந்து தமிழ் மக்களுக்குள்ள சூழல்னு நான் சொல்ல மாட்டேன், பொதுவாவே இருக்கக்கூடியதுதான். இங்க வந்து நான் இதை அதிகமாக பார்க்கிறேன். நீங்களும் நானும் தமிழ்நாட்டை இருக்கிறதுனால நான் தமிழ் மக்களை அதிகமாக சந்தித்து கவுன்சிலிங் கொடுப்பதனால் இது நமக்கு அதிகமாக தெரிய வருகிறது. அவ்வளவுதான். இன்னைக்கு உலகளாவிய மன அழுத்தத்தை பத்தி ஒரு புரிதல் எப்படி இருக்கு மேடம்? நீங்க ஒரு கவுன்சிலர் இருக்கிறனால கேக்குறேன். மன அழுத்தம் உலகளாவிய விஷயம்தான். உலகத்துல இப்போ நிறைய பேருக்கு அழுத்தம் மன அழுத்தம் அதிகமாவே இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. அது ஒவ்வொரு தனி மனிதன் அதை எப்படி கையாளுகிறான் அப்படிங்கிறது தான். வயசு வாரியா அந்த மன அழுத்தம் இருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப வந்து ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கின விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு 6 வயது குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் இருக்குன்னு வந்தாங்க. 6 வயது குழந்தைக்கு மன அழுத்தமா அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இல்ல ஷீ இஸ் இன்டு வெரி மச் டிப்ரெஸ்ட், சோ யூ நீட் டு சப்போர்ட் அஸ் அப்படின்னு வந்தாங்க. நான் வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த அந்த அம்மா அவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த 6 வயது 7 வயது இருக்கும் அவங்க அம்மா போன்ல செல்போன்ல கண்டினியூஸா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அவங்களுடைய அந்த அம்மாவுக்குடைய அம்மா கிட்டயோ இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பிரஷரோட ஷேர் பண்ணது இந்த குழந்தைக்கு உள்வாங்கி அது இந்த குழந்தைக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருக்குது அப்படிங்கிறதுதான் நான் ஃபுல்லா அதை நான் டோட்டல் கவுன்சிலிங்ல என்னால புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், அந்த பொண்ணு இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக தான் நான் வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கேன்னு கடைசியில எப்படி வளர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப போன்ல வந்து வீட்டுல இருக்கிற விஷயங்களை வந்து குறைகளை சொல்லி 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 இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த பிரஷரை கேட்டு 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 அந்த குழந்தைக்கு காரணமே தெரியாம பிரஷருக்குள்ள போயிடுச்சு.
அப்ப நீங்க சொன்ன மாதிரி குடும்ப சூழ்நிலை தான் இதுக்கு மெயின் காரணம். இந்த மெயின் இந்த காரணம் கேஸை குடும்ப பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை தான். அப்புறம் மேடம், இந்த மன அழுத்தத்தின் அளவுகளில் அல்லது பாதிப்புகளில் பாலின சார்பு ஜெண்டர் பயஸ் இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா? ஜெண்டர் பயஸ், ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்பளை குழந்தைகிட்ட வந்து ஜாஸ்தியா இருக்கு, பொம்பளை குழந்தைகிட்ட வந்து அந்த மன அழுத்தம், மாணவர்கள், ஆண் மாணவர்களா இருக்கட்டும், பெண் மாணவர்களா இருக்கட்டும், இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஜெண்டர் பயஸ் இருக்கா? அப்படி இப்போ பாக்குறீங்களா? நம்ம வந்து இந்த பாலினம் அப்படின்னு பேசும்போது ஆண்கள், பெண்கள், மூன்றாம் பாலினத்தார்னு எல்லாரையுமே தான் இப்ப நம்ம சேர்க்க வேண்டி வருது. கரெக்ட். அத்தனை பேருக்கும் இருக்கிறது வந்து மன அழுத்தம் அவங்களுடைய சூழல் காரணமாக அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதுல ஆண், பெண், மூன்றாம் பாலினத்தார்னு எந்த வேறுபாடுமே கிடையாது. அத்தனை பேருமே வந்து மன அழுத்தத்துக்குள் உள்ளாகிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாகத்தான் இருக்குது. இல்ல, இந்த கேள்வி நான் எதுக்கு வச்சேன்னு சொன்னீங்கன்னா, பாத்தீங்கன்னா ஃபார் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து பெண்களுக்கு வருது இல்லை. ஏன்னா பெண்கள் வந்து தங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துருவாங்க, அழுகுறாங்க. இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை காரணி அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. இப்போ அழுகிறது உடனே அவங்க உடனே எமோஷன் ஆயிடுறாங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, அந்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில அந்த நான் கேள்வி உங்களுக்கு நான் வச்சேன். இல்ல இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க. அது திரும்பவும் ரீசைக்கிள் ஃபுல்லா திரும்பவும் வந்து டம் ஆகும். திரும்ப அடுத்த நாள் அழுவாங்க. ஆண்கள் வந்து அப்படி இல்ல. ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து சொல்ல மாட்டேன், நான் வெளியில அதை பத்தி நான் டிஸ்கஷன் போறது இல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தெளிவு. அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தெளிவுகள் வந்து பெண்கள் வந்து எப்படி பண்றாங்கன்னா, அதை அவங்க வெளியில சொல்றதும் திரும்ப அடுத்த நாள் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள வரும். திரும்பவும் அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு திரும்ப எல்லாத்தையும் சொல்றது பழக்கம். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அப்ரோச் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு பேருக்குமே அந்த ஜெண்டர் பயஸ் இல்ல. பட் அந்த மன அழுத்தத்தை கையாளுகிற விதத்துல வந்து ரெண்டு பேரும் கையாளுகிற விதத்துல வந்து ஆண்கள் வேறுபடுறாங்க. எந்த இடத்துல ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னா, குடும்ப பாரமும் அவங்களுடைய உத்தியோக பாரமும் சேர்ந்து கையாளும் பொழுது அவங்க ரொம்ப தடுமாறி ரொம்ப இன்னலுக்கு உள்ளாகுறாங்க. அது அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க கேட்டீங்க என்கிட்ட குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு. குடும்பங்கள்ல வந்து ஆண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ சீக்கிரமா வேலைக்கு போ, குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும், உன் தலையில தான் அந்த பொறுப்பு இருக்கு, கடன் எல்லாம் இருக்கு, நீ தான் பாத்துக்கணும், கல்யாணங்கள்லாம் வர வேண்டி இருக்கு, வீட்டுல செய்ய வேண்டி இருக்கு, நீ தான் பாத்துக்கணும், இந்த மொத்த கடனையும் அடைக்கிற பொறுப்பு இருக்கு, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கும். இத சொல்லி 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 அவர்கள் எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க முடியாதா, அவங்களுக்கு வந்து எல்லா பொறுப்புமே நமக்கு தலைக்கு வந்து விழுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. தமிழ் குடும்பம் வந்து எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு குழந்தைகளை உட்படுத்துது அப்படின்னு சொல்லும் போது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவளுக்கு என்ன, எவனாவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுடலாம், நீ தான் குடும்பத்தை பாத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல சிரமம் தான். மேடம், இது வந்து வார் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்றாங்களா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி வார் ஃபூட்டிங்ல தீர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம், தலையாய ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? மன அழுத்தம் அக்ராஸ் தி ஜெண்டர், மாணவர்கள், ஸ்டேட்டஸ், எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாரையும் எடுத்துக்கங்க. அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு வார் ஃபூட்டிங்ல தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா, அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க கருதுறீங்களா? உண்மைதான். இதெல்லாம் வந்து அப்படியே விட்டீங்கன்னா அது பல மன நோய்க்கே அது வந்து உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மனநோய்க்கெல்லாம் நம்மள இழுத்துட்டு போகாம ஆரம்ப நிலையிலேயே இதை வந்து சரிவர செய்து விட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா போயிடும். சூழலை வந்து தனக்கு சாதகமா எப்படி கையாண்டு கொள்வது அப்படிங்கிற அந்த டெக்னிக் வந்து ஒரு மனிதனுக்கும் குழந்தை பருவத்துல இருந்தே, அந்த குழந்தைக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லி 15 வயசு வரைக்கும் காத்து நின்று அதுக்கப்புறமா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கலான்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு முதல்ல பொறுப்புகள் கைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன், பொறுப்புகளை கொடுங்க. அந்த குழந்தை வந்து நீ ஒரு இடத்துக்கு ஒரு பயணத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த பயணத்துக்கு போகும்போது குழந்தைங்க கிட்டயும் சில இந்த பெட்டி நீ பிடிச்சுக்கோ, இது நீ பாத்துக்கோ, இந்த உன்னோட பாஸ்போர்ட் எல்லாம் இதுல இருக்கு, நீ இதை ஹேண்டில் பண்ணிக்கோ, அந்த அந்த பொறுப்புகளை கொடுத்து, ஆனா அது கொடுத்துட்டா மொத்தமா கொடுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்களும் அது கொஞ்சம் கண்காணிச்சுக்கணும். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொறுப்பு, இது நம்ம பத்திரமா பாத்துக்கணும், அவங்களுடைய பொறுப்புல இருந்து கொஞ்சம் நானும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது இந்த அட்ரஸ், இதுதான் அட்ரஸ், இது இந்த இடத்துக்கு நம்ம போறோம், இந்த இடத்துல நம்ம தங்க போறோம், இந்த இடத்துடைய ஹிஸ்டரி இதுதான் அப்படிங்கறது எல்லாமே. ஏன்னா மொபைல் வச்சுக்கிறாங்கன்னு குறைப்பட்டுக்கிறாங்க. ஆனா அந்த மொபைல்ல தேட வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுத்து அதன் மூலமாக தேட வைக்க வேண்டும். ஹிஸ்டரிய நீ கண்டுபிடின்னு சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு என்ன பாக்குறதுன்னு தெரியாம எதையோ பாத்துட்டு இருக்கு, இதுதான் பார்க்கணும்னு நீங்க கத்து கொடுத்துருங்க, அதுங்க பாட்டுக்கு ஈஸியா பாத்துட்டு போறாங்க. அதுல அதை மாஸ்டர் பண்ணும்போது அதுக்கு ஒரு
மனசுல ஒரு தைரியம் வரும். மன கண்டிப்பா அழுத்தம்ங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 60% குறைச்சிட முடியும். கண்டிப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். இந்த மாரி அவங்களுக்கு பொறுப்ப குடுக்கும் பொழுது, இப்பவே அவங்க வந்து மன அழுத்தத்த கையாளப்படுத்திக்கிறாங்க. அன்னைக்கு நான் கூட பேப்பர்ல படிச்சேன் மேடம். நீங்க உங்களுடைய மாத செலவ நீங்க பிளான் பண்ணாம உங்க குழந்தைகள வச்சு பிளான் பண்ண சொல்லுங்க. இந்த மாசத்துக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் ஒரு ஒரு நாலேட்ஜ் கிடைக்குது. ஒரு பணத்த எப்படி கையாள்றது? பணத்தோட தேவை எப்படி? பணத்தோட அருமை எப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதோட தொடர்புடையது அது. அதனால அந்த இடத்துல நான் அத வச்சேன். ஸோ ஒரு மனநல ஆலோசகராக நீங்க ஆசிரியர் சமுதாயத்துக்கு சொல்ல வர அறிவுரை என்ன மேடம்? இந்த மன அழுத்தத்த சம்மந்தப்பட்டு ஆசிரியருடைய பொறுப்பு என்ன? அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன? ஆசிரியர்கள் முதல்ல மாணவர்களோட கொஞ்சம் கனெக்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மாணவர்களோடையும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறத தாண்டி ஒரு கனெக்ஷன் நமக்கு கிளாஸ்ல இருக்கக்கூடிய இப்பெல்லாம் வந்து முதல்லலாம் 30 பேர் 40 பேர் இருந்த கிளாஸ்ல எல்லாம் இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கிளாஸ்க்கு 60 குழந்தைகள் இருக்கும்பொழுது அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஆசிரியர்கள் மாணவர்களோட கொஞ்சம் கனெக்டடா இருக்கணும். ஒன் கனெக்ஷன் இல்ல அப்படின்னாலும் ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் உள்ள போகும் பொழுது தனக்கு இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் எதுவுமே அந்த கிளாஸுக்குள்ள எடுத்துட்டு போகாம சுலபமா படிச்சிருங்களாம். இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல ஒரு விஷயத்த ஈஸி பண்ணி கொடுக்கறதும், அதுக்கப்புறம் நேர்மறை சொற்களை ஆசிரியர்கள் உபயோகப்படுத்தணும். அது வார்த்தைகள் பிரயோகம் ரொம்ப முக்கியம். ஒரு வகுப்பறைக்குள்ள போகும்போதே எக்ஸாம் வருது அப்புறம் ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்காதீங்கிற வார்த்தை தான் உள்ள போகும்போதே ஆசிரியர்களுக்குள்ள அதிகப்படியாக இருக்கு. நம்ம நல்லபடியா பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மறை சொற்களை வந்துட்டு ஆசிரியர்கள் அதிகப்படியாக உபயோகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும், அது சயின்ஸாக இருந்தாலும், சோசியலாக இருந்தாலும், இங்கிலீஷ், தமிழ், கணிதம் எந்த வகுப்பாக இருந்தாலும் கதைகள் மூலமாக அந்த லெசன்ஸை எடுக்கிறதுக்கு பாடங்களை எடுக்கிறதுக்கு ஆசிரியர்கள் தங்களை தாங்களே தயார்படுத்திக்கணும், அப்டேஷன் பண்ணிக்கணும். அடுத்த நாள் வகுப்புல நம்ம இதை எடுக்க போறோம்னா அதை எப்படி ஒரு கதை வடிவுல சொல்லி அந்த பசங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து பிளான் பண்ணி பண்ணணும். மத்த பாடங்களை பண்ண முடியும். கணிதத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் கணிதமும் அந்த கதை வடிவுல பண்ண முடியும். அதற்காக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அதற்கான ஏதாவது உதவி வேணும்னாலும் நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ரொம்ப சரியா சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு வகுப்பறையில ஒரு மன அழுத்தத்தை குறைக்கணும்னா ஆசிரியருடைய கற்பிக்கிற முறையில சில மாற்றங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கு அவங்க வந்து விருப்பப்படுற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்கன்னா மாணவருடைய மன அழுத்தம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்க ஆசிரியருடைய பொறுப்பும் அதில் இருக்குங்கிறத நீங்க ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. பெற்றோர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற அறிவுரை என்ன மேடம்? ஒரு பெற்றோராக அவங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை மாணவர்களுக்கோ மன அழுத்தம் வராம தவிர்ப்பதற்கு குடும்ப சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் அவங்க வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்தணும், இல்ல அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பெற்றோருடைய ரோல்ஸ். ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டிய அதே விஷயம் தான். நேர்மறை சொற்களை உபயோகப்படுத்துதல் முதல்ல. அடுத்தது அதாவது இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தன்னுடைய வீட்டுல நடக்கக்கூடிய இன்னல்களையும் கஷ்டங்களையும் தாய் வீட்டுக்கோ நண்பர்களுக்கோ பகிரும் பொழுது குழந்தைகள் பக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு புரியாது. அவங்க அதை கேட்டு என்ன பண்ண போறாங்க அந்த நினைப்பெல்லாம் இல்லாம இருக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே காது வழியா உள்ள போகுது. அது உடனேயே செயல்படலைனாலும் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஆழ் மனசுல போய் உட்கார்ந்துகிட்டு தான் மற்ற வேலைகளை காட்டுது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதங்கள் செய்து கொள்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அது வந்து ஈகோன்றது எல்லாருக்குமே இருக்கும். உடனே நீ சொல்ற வார்த்தைக்கு நான் அமைதியா போயிட்டேன்ற மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறதுனால பதிலுக்கு பதில் பேசுற பழக்கம் அது வந்து கொஞ்சம் குழந்தைகள் தூங்கின பிறகோ அல்லது குழந்தைகள் இல்லாத அறைக்குள்ளேயோ சென்று நீங்க அதை செஞ்சுக்கலாம். ஆனா அந்த குழந்தைகள் முன் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு குழந்தைகளுக்கு வந்து படிக்கலன்னா நீ நாசமா போயிடுவ, படிக்கலன்னா நீ அழிஞ்சு போயிடுவ, பிச்சை எடுப்ப, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்துதல் முக்கியமா வந்து தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்றத வந்து டோட்டலா தவிர்ப்பது நல்லது. மற்ற குழந்தைகளோட நம் குழந்தைகள், ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாததுனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 70% குழந்தைகள் அமைதியா இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் பதிலுக்கு அந்த பேரண்ட்ஸை வந்து நம்ம பேரண்ட்ஸோட கம்பேர் பண்ணுச்சுனாக்கா பாதி பெற்றோர்கள் வந்து பிரச்சனைக்குள்ளாவார்கள்.
அதனால வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து சரி செய்தாலே பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்து நம்ம சுலபமாக கையாளுவது சுலபமாக இருக்கும். அதையும் தாண்டி பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்கணும். வீட்டை பூட்டும் பொழுது நல்லா பூட்டிட்டேனான்னு ஒரு வாட்டி பாரு. அம்மா சாவி இங்கதான் வச்சிருக்கேன், நீ பத்திரம், அம்மா மறந்துடுவேன், நீ ஞாபகப்படுத்து. ஹேண்ட்பேக்ல சாவி வைக்கிறது நம்ம மறக்க மாட்டோம், இருந்தாலும் அப்படி சொல்லணும். கரெக்ட். அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு. ஆமா. அம்மா வந்து நிறைய வேலைக்கு போகும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். வேலைக்கு போற பெற்றோர்கள் வேலையில இருந்து வரும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செடியோ அல்லது ஏதாவது ஒரு நம்ம வீட்டுல பெட் வளர்க்குறோமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் அந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்கணும். நீ இதை பாத்துக்கோ, நீ இதை செஞ்சுக்கோ, அப்புறம் அந்த மேட் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா ஒதுக்கி போடு. சின்ன சின்ன விஷயங்கள். மழையில போயிட்டு வந்த உடனே அந்த கொடைய விரிச்சு வச்சுடு, தண்ணி எல்லாம் வடியும். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள். அந்த சின்ன சின்ன வேலைகள்ல ஆரம்பிச்சு, நான் சொல்றது வந்து பெரிய குழந்தைங்களுக்கான வேலைகள் அல்ல. நான் சொல்றது 3 வயசு, ஐயோ என் குழந்தை நிக்க கூட தெரியாது, நடக்க கூட தெரியாது, அதுக்கு எப்படி வேலை கொடுக்கறதுன்னு யோசிக்காம வேலைகளை கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிக்க தெரியாத குழந்தைங்களை போய் கிரீச்ல கொண்டு போய் விடுறதுக்கு உங்களால மனசு வருது. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன வேலையை கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த மாதிரியான அவங்களோட பொறுப்புள்ள குழந்தைகளா மாற்றணும்னா பொறுப்பு உள்ள வர வர அவங்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் என்னன்னே தெரியாம அப்படியே இதுதான் அப்படின்னு போயிடும். ஏன்னா அந்த காலத்துல இருந்த அந்த கூட்டு குடும்பம் முறை எல்லாமே அவர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் எல்லாம் வந்ததே இல்லையே. எத்தனை கல்யாணம், எத்தனை காட்சி, எத்தனை கருமாதிகள் சேர்ந்த ஒரு கூட்டு குடும்பங்கள் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இல்லாத மன அழுத்தமா சொல்லுங்க? இன்னைக்கு ஏன் கணவன் மனைவி ஒரே குழந்தை, அதுக்கு 1008 3 பேருக்குமே மன அழுத்தம் இருக்கு மேடம். இது நம்ம அப்படியே அந்த காலத்தோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நான் உங்களோட முரண்படுதுன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகளாவிய பற்றி கல்வி வந்து காம்படிஷன் வேர்ல்டு வைடு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம குழந்தைய உலக அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதே ஒரு மன அழுத்தத்தோட தான் பெற்றோர்கள் இருக்காங்க. படிக்கணும், ஓகே நம்ம சொல்லலாம் இன்ஜினியரிங்கோ இல்ல மெடிக்கலோ இல்ல இது மட்டும் படிப்பு இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் அந்த இடத்துலதான் நம்ம தவறு செய்கிறோம். அதாவது திரும்ப 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 ஒரு குறிப்பிட்ட படிப்பையே தான் படிக்கணும் அப்படிங்கிற திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ங்கிறது நினைக்கல. உண்மையாவே அந்த காலத்துல எல்லாம் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் இன்று வரை பல பேரை நிலைத்து நிற்க வைத்தது. திங்க் ஆஃப் த அவுட் ஆஃப் த பாக்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து இப்போ கார்பரேட் லெவல்ல மட்டும்தான் இருக்குதே தவிர வீடுகள்ல ரொம்ப குறைவு. அந்த குழந்தை வந்து இன்ஜினியரிங் படிக்குது, அந்த குழந்தை ரொபோட்டிக்ஸ் படிக்குது, அந்த குழந்தை வந்து பிடெக் படிக்குது, ஸோ டெக்னாலஜில வந்து ஐஐடியில ஜாயின் பண்ணிட்டான், இப்படிதான் பாக்குறாங்களே தவிர இதெல்லாம் இல்லாத பல படிப்புகள் இருக்கு. எத்தனை பேருக்கு எத்தனை படிப்புகள் தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ரொம்ப சுலபமா சொன்னீங்க. அதாவது வந்து என்னன்னா அந்த காலத்தையும் இப்பயும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இல்லை. நீங்க அப்பத்தி இதைதான் இன்னைக்கு பாடமாக எடுக்கணும். ஏன்னா அப்போ காம்படிஷன் இல்ல அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்கிற காம்படிஷன் தான் நமக்கு பலமே. இன்று நம்மளால வந்து நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியுது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகாத நாட்கள்லயே அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது இம்ப்ரூவ் ஆன நாம ஏன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும்? அதையே நீங்க இப்படி ஒரு பார்வை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்களா வந்து இதுதான் நேர்மறை சொல். இப்ப நீங்க பேசுனது வந்து எதிர்மறை சொல். அந்த எதிர்மறை சொல்லுல நீங்க வந்து இருக்கிறீங்க. நீங்க முதல்ல நேர்மறை சொல்லுக்கு மாறுங்க. அதை விட அதிகமாக நாம் சாதிப்போம். ஏன்னா ஒரு வீட்டுல 30 பேர் வாழ்ந்த குடும்பங்கள், ஒரே வீடு 30 பேர் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 3 பேர் தான் இருக்கிறோம். இது நலம் தானே? இது நமக்கு வந்து நிறைய ரொம்ப லக்ஸரி லைஃப் தானே? அது ஏன் நம்ம வந்து பாசிட்டிவா அதை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு வந்து நிறைய போட்டி இருக்குது, நிறைய காம்படிஷன் இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் பலமான காம்படிஷன். நிறைய படிப்பு வகைகள் இருக்கு, நம்ம அத்தனையுமே படிக்க முடியும். படித்த படிப்பு இல்லாம இப்போ ஒருவேளை நீங்க ஒரு இன்ஜினியரிங் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க மெடிசன் சார்ந்த பல விஷயங்களை வீட்டுக்குள்ள உட்காந்து கைபேசி மூலமாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ உங்களுக்கு டாக்டர் ஒரு மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது என்ன மெடிசன், எதுக்கு கொடுக்குறாரு, எதுக்காக நம்ம உடம்புக்குள்ள அது போகுது, போய் நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த இடத்துல என்னென்ன மாற்றங்களை தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இதை நேர்மறையாக பார்க்கணும், நேர்மறையாக உங்கள் வருங்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லணும். அதாவது வந்து அப்ப இருந்த மாதிரி நம்மளால அதை விட இன்னும் அட்வான்ஸ்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப உலகம் உள்ளங்கையில, நம்ம உள்ளங்கையில உலகமே இருக்கு. உள்ளங்கையில உலகம் இருக்கு, அது நமக்கு நல்லது, அது கெட்டது இல்ல. அது வந்து ஒரு காம்படிஷன் வேர்ல்டு, அப்பெல்லாம் வந்து அதெல்லாம் இல்ல கிடையாது. இப்ப இருக்கிறது தான் நம்மளுடைய பலம். அந்த பலத்தை வச்சு இன்னும் நம்ம எவ்வளவு சௌகரியமாக இருக்க முடியும். அப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு பணிக்கர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நமக்கு மந்திரிச்சுதான் விடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லையே.
ஸ்ட்ரெஸ்னா இப்ப வந்துட்டீங்கல்ல ஜூம் மீட்டிங்ல, கரெக்ட். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ்னு வருது. நேரா ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் நிறைய இருக்கே. கண்டிப்பா. இன்னொன்னு அதான் நீங்க சொல்லும் போது தான் எனக்கு கமலஹாசன் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு அவங்கள்ட்ட சொல்லலாம்ங்க. திரைப்படம் தான் இந்த சமுதாயத்தை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கமல் இந்த கேள்வி கேட்டாரு, எந்த படத்தை பார்த்து ராவணன் சீதையை கடத்தினான் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சினிமாவும் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களும் எந்த நேரமும், அதாவது சில கேரக்டர்ஸ் வந்து பானாவே இதையும் நெகட்டிவா சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. சில சில கேரக்டர்ஸுக்குலாம் வந்து நம்ம ஜீன்லே வருதோ இல்ல அந்த சம்ஸ்காரம் சொன்ன மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோமா இல்ல அப்படிங்கிறது. அதுதான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எபிக்ஸ் எல்லாமே உளவியல் தான். நம்ம ஒரு கேட்லாக் மாதிரியான ஒரு உளவியல் தான். இந்த ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எல்லாமே உளவியல் தான். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் மனித வாழ்க்கையில இல்லாததே இல்லை. அப்போ அதை எப்படி நம்ம பார்க்கிறோங்கிறத தான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர, திரும்ப திரும்ப அதை ஒரு மதம் சார்ந்த விஷயமாகவோ அதுக்கு ஒரு ஒரு சாயம் பூசி அந்த குழந்தைகளை வந்து அதுல இருந்து ஒதுக்கி வைப்பதோ சேர்த்து வைப்பதோ நம்ம செய்யக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை படி. அப்படி எத்தனை குழந்தைகள் வந்து இன்னைக்கு நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க தமிழ் குழந்தைகள் எத்தனை குழந்தைகளுக்கு தமிழ் பேச படிக்க தெரியுதுன்றது எனக்கு முதல்ல சொல்லுங்க. உண்மையில அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஒரு தரவு ரொம்ப லேட்டஸ்டா நான் பேப்பர்ல படிச்சேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் வர்ற பிள்ளைங்க கூட தன்னுடைய பேரை ஆங்கிலத்தை எழுதவோ இல்ல ஆங்கிலத்துல பேசவோ, இன்னும் தமிழ்ல தப்பு இல்லாம எழுதவோ தப்பு இல்லாம பேசவோ முடியலங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஏன்னா இவங்க வந்து இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அதாவது அதோட அப்ஜெக்டிவ் வேற. டிராப் அவுட் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இது யாரு காரணம்? இதற்கு யாரு காரணம்? ஒரு பேர் எழுதணும், ஒரு அம்மா பேர் எழுதணும், அப்பா பேர் எழுதணும். முதல்ல எண்களை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிறது கூட இந்த 10 எண்களையும் தமிழ்ல சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைகள் குழந்தைகளிடம் குறைவு. இதுதான் உண்மை, யதார்த்தம். அப்போ தமிழ்னு சொல்ற நிறைய பேர் வந்து தமிழ் குழந்தைகளுக்கு முதல்ல தமிழ் மொழியில பேசுறதுக்கோ, தமிழ் மொழியில கூச்சமின்றி 4 பேர் முன்னாடி தமிழ் பேசுவதற்கோ பெற்றோர்களே அதை வந்து பயிற்சி களமா நீங்க சொன்ன மாதிரி வீடாவே இருக்கணும். வீட்டுல இருந்து அதை ஆரம்பிக்கணும். அது ஒரு பயிற்சி களமாகவே எந்த நாடாக இருந்தாலும், இது உலக அளவுல நான் சொல்றேன், உலக அளவுல இருக்க என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவுல இருக்கும் குழந்தைகளை விட வெளிநாடுகளில் இருக்கும் தமிழ் குழந்தைகள் அதிகமாகவே தமிழ் படிக்கிறார்கள். திருவாசகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மலேசியால எல்லாம் எனக்கு தெரிந்த நண்பர் குடும்பத்துல எல்லாம் அதிகமாக, அதாவது வந்து நாலடியார்ல இருந்து திருக்குறள்ல இருந்து திருவாசகத்துல இருந்து நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா பயிற்சி கொடுத்து மற்றவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு வராங்க. ரொம்ப சிறப்பு மேடம். இதுவரைக்கும் நம்ம மன அழுத்தத்தை பற்றி ஒரு விவரமான புள்ளி விவரங்கள், அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மாணவர்களாக இருக்கும்போது எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சமுதாயத்தில் எப்படி இருக்குது, ஒரு பெற்றோருடைய பொறுப்பு என்ன, ஆசிரியருடைய பொறுப்பு எல்லாம் விவரமாக சொன்னீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? நான் இந்த மாதிரியான பெற்றோர்கள் என்கிட்ட வரும்பொழுது எப்படி அந்த குழந்தைகளை கையாள்வது அப்படிங்கிறதையும், எப்படி வந்து ஒரு மாணவனாக இருந்தால் அந்த மாணவன் அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் அவன் எப்படி தன்னுடைய படிப்பையும் உணர்வையும் கையாள உதவி செய்து கொள்ள முடியும், தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற டெக்னிக் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது மாதம் முழுக்க நான் வந்து ஒரு லைஃப் கோச் மாதிரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்திற்கு ஒரு வாரத்திற்கு 3 அல்லது 4 ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் எடுக்கிறேன். எல்லாமே போன் கால்ஸ்லயே எடுக்க முடியும், ஜூம் கால் கூட தேவையில்லை. இந்த குழந்தைகளுக்கு நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இல்லாத பல கல்லூரிகள் பள்ளிகள்ல போயிட்டு இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் விஷயங்களை நான் எடுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். ஆசிரியர்களுக்கான பயிற்சியும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். நான் ஸ்பெஷலைஸ்ட் இன் பேரண்டிங் அப்படிங்கிறதுனால நிறைய பெற்றோர்கள் என்னை அணுகுகிறார்கள். குழந்தைகளிடம் குறை உள்ளது அப்படின்னு என்னை அணுகுவார்கள். ஆனால் குறை குழந்தைகளிடம் இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் ஒவ்வொரு பெற்றோரையும் அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டு வருகிறேன். உங்க வெப்சைட் முகநூல் remira.in அப்படின்றதுதான் என்னோட வெப்சைட். REMIRA.in இதுதான் என்னோட வெப்சைட். அதுல என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் அதுல இருக்கும். அது இல்லாத என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல சில கதைகள் பற்றின ஒரு ஆய்வும், அது இல்லாத இந்த மாதிரியான கவுன்சிலிங், அதாவது பெற்றோர்களுக்கான யுத்திகள் அப்படின்னு சொல்லியும் சில யூடியூப் சேனல்ல போட்டு. மிக்க நன்றி மேடம். எனக்கு டைம் எடுத்து விவரமா எல்லா இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க.
உங்க அருமையான நேரத்தை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி மேடம். முதல்ல நன்றி மேடம். என்னுடைய நன்றிகள் எசக்கியப்பன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நல்ல கேள்விகள் நீங்க கேட்ட ஒவ்வொரு முத்தாய்ப்பான கேள்விகளை கேட்டு என்னை இங்க பேச வைத்தமைக்கு முதல் என்னுடைய நன்றிகள். நான் இந்த அழகான ஒரு குழுவை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் திரு சிவம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஆண்கள் 360 டிகிரிஸ் பார்த்து அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு ஆரம்பித்து இன்று இளைஞர்கள்னு பொதுவாகவும் அதை எடுத்துக்கொண்டு செல்லு இப்போ குழந்தைகளுக்கும் அதை பயன்படுத்தும் விதமாக அவருடைய தொலைநோக்கு பார்வையை அதை நான் பாராட்டுகிறேன். ரொம்ப சிறப்பாக அவர் அதை செய்து கொண்டு வருகிறார். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி மேடம். நன்றி மேடம். வணக்கம். நன்றி அதிரன். நன்றி ரேணுகா மேடம். வணக்கம். வணக்கம் சிவம். வணக்கம். என்னென்னு சொல்லிச்சேன்னா இதில் கொஷின் அண்ட் ஆன்சர் இதில் 2 கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருந்தது. ஒரு கொஷின் நினைக்கிறேன் ஒரு கொஷின் சொல்லி தனசேகரன் அவர்கள் கேட்டிருந்தார். மை son is studying 4th standard. He is not showing interest on doing physical activities like running, walking. ஒரு சஜஷனா அல்லது என்ன மாதிரி கூட ஆன்சரை சொல்லுங்க. அவரோட குழந்தை இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு ஒரு ஆன்சர்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்ன்றதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா நான் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கணும். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை எப்போத்துல இருந்து இப்படி இருக்கு அது மொத்தமா சொன்னா மட்டும்தான் இதுக்கு நான் ஆன்சர்னு சொல்ல முடியும். இது ஒரு பிரச்சனையே இல்லைன்றதுதான் என்னோட ஒரு பார்வை. ஏன்னா அந்த ஒரு குழந்தை வளர வளர என்ன பார்க்கிறதோ அதைப்படிதான் அது மூவ் ஆகும். படித்து கொண்டிருக்கிற குழந்தை ஓடி ஆடி விளையாட மாட்டேங்குது அப்படின்னாக்கா அது ஓடி ஆடி விளையாடுறத எந்த அளவுக்கு அந்த குழந்தை பார்க்குது. மற்ற குழந்தைகள் எல்லாம் ஓடி ஆடி விளையாடுறத பார்த்தா இந்த குழந்தையும் ஓடணும். அப்படி பார்த்து மற்ற குழந்தைகளோட இருக்கும்பொழுதே இவன் ஓடலையா, இல்ல இவன் அதுக்கான சூழல் இல்ல, நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், நாங்க வீட்டுக்குள்ளதான் இருப்போம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கா? இதற்கான விடயம் தெரியாமல் நான் அவருக்கு பதில் அளிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆமாம். நான் பிறகு அவரோட கனெக்ட் பண்ணி விடுறேன். அவர் எருமன்னு சொல்லிச்சேன்னா அதை நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் நிச்சயமா அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு குறையாக அவர் ஃபீல் பண்ணாருன்னா அவர் கேட்கலாம் என்னிடம். மேடம் சொன்னதுக்கு நான் என்னுடைய சஜஷன் சொல்லாங்களா சிவம்? சொல்லுங்க உங்களோட இது. நான் என்ன சொல்றேன்னா அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த பேரண்ட்ஸ் அவனை கூட்டிட்டு போகலான்றேன். அவங்க விளையாடுறது ஒரு தப்பான, ஒருவேளை அவனுக்கு ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லி அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால அவனுக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இதை பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் இதே ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க விளையாடுறத காமிக்கிறதோ இல்லை அவங்க கூட பேரண்ட்ஸும் சேர்ந்து விளையாண்டாங்கன்னா ஸோ யூ வில் திங்க் தேட் ஓகே இது பார்ட் ஆஃப் த லைஃப், இது பார்ட் ஆஃப் தி ரெகுலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு வரலாம் இல்லையா மேடம்? என்னுடைய மனசுல தோணுதை கேட்குறேன். ஏன்னா மேடம் நீ கூட நான் சரியா தப்பான்னு தெரியல, எனக்கு தோணுதை சொன்னேன். இதை நான் அந்த குழந்தையிடமும் அந்த பெற்றோரிடமும் பேசிட்டு தான் நம்ம அதுக்கு இதுக்கான ஒரு விளக்கமோ விடயமோ கொடுக்க முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. சரி சரி நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா இதுக்கு சரியான பதில் நீங்க கரெக்டான ரியலைசேஷன்ல இருக்கீங்க மேடம். கேள்வியை ரிலேட் பண்ணி நீங்க சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிட்டீங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் பேசிக் தமிழ்நாடு, கோயம்புத்தூர். ஒர்க் பண்ணுறது இங்கே சவுதி அரேபியாவில் ஃபேமிலியோட இருக்கோம். இங்கே மல்டி கல்ச்சரல் சொசைட்டி என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போ மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறத நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். வெளியில் போயிட்டு பார்க்கெலாம் போய் விளையாடு, பக்கத்தில் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல தான் வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம். பையனை போய் நீ விளையாடுன்னு ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ஃபிசிக்கலான இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இது நீ படிச்சே ஆகணும், நீ இது பண்ணியே ஆகணும், அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் நாங்கள் எதுவும் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க முதல்ல சொல்லும் போது ஃபோர்ஸ் பண்ணி விளையாட சொன்னாலும் போக மாட்டேங்கிறான்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. அது அப்புறமா அடுத்த வார்த்தை நீங்க சொன்னது எப்படி சொன்னீங்கன்னா நாங்க ஃபோர்ஸ் பண்றது இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ எது சரின்னு நான் எடுத்துக்கிறது? ஓகே. இப்ப விளையாட அனுப்பிச்சாலும் லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸோட வருவான். இவன் அதை என்ன சொல்றான், இந்த பையன் அதை சொல்றான், அந்த பொண்ணு எனக்கு சொல்லிச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸோட என்ன அந்த அடாப்டபிலிட்டி வரமாட்டேங்குது. அது நம்ம ஒரு 10 டைம் 15 டைம் நம்ம பார்க்குறோம், அப்படியே நம்ம புரிய வைக்கிறோம். பக்கத்துல இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் நம்மகிட்டே வர்றாங்க, நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குறோம். இப்போ அந்த அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி என்வரன்மெண்ட்டுக்கே
அது இண்டிவிஜுவலாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது பேசிக் லைஃப் புரியுது. ஸ்கில். இதுதானே எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்க ஏஜ் மனைவி மாற மாற வேலைக்கு வரும். போறாங்களா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. குழந்தை பள்ளியில இருக்கும் நேரம் எத்தனை, வீட்ல இருக்கும் நேரம் எத்தனை? 7 hours ஸ்கூல்ல, ரிமைனிங் எல்லாம் வீட்டில் தான். இப்ப நீங்க தான் ஒரு வார்த்தை சொன்னீங்க, 7 hours ஸ்கூல்ல, ரிமைனிங் எல்லாம் வீட்ல தான் இல்லையா? சோ அந்த அந்த இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் தான் நம்ம அதிகமாக இப்போ நான் படிக்க வேண்டியிருக்கு. இதை நான் படிச்சுட்டேன்னா தான் உங்களுக்கு நான் விடயத்தை கொடுக்க முடியும். நான் நினைக்கிறேன் வந்து கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் தேவைப்படுது போல இருக்குது. இப்ப ஆமா. நான் அதை எனக்கு வந்து என்னன்னா, நீ இப்ப இப்படி இருக்குது மேடம், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாக்கா உடனே பரபரான்ட்டு இழுத்துட்டு போய் விடுறதோ, அல்லது வந்து நீங்க இப்போ சார் எசக்கிப்பன் சொன்னாரு, அதாவது நீங்க விளையாடுங்க, கூட சேர்ந்து குழந்தை விளையாடும். ஆனா இது வந்து ஆணிவேரில இருந்து ஒரு விஷயத்த பார்த்தாதான் முழு தீர்வு. நீங்க சொல்றது ஏதோ தலைவலிக்கு ஏதோ ஒரு புரோசன் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி அது இல்ல. ஏன் தலைவலி வருது அப்படிங்கிற காரணத்துல இருந்து எடுக்கும் பொழுதுதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும்ங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தனசேகரன் தானே சார் நீங்க? ஆமா மேடம். இதுல வந்து பெருசா நீங்க ஒரே பண்ற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல. ஆனா கரெக்டான, ஆனா நிச்சயமா குழந்தைகிட்ட பிரச்சனையே இல்ல. நம்ம எங்க சொல்லணுமோ அங்க தட்டி இந்த வேலையை கரெக்டா அழகா வந்து நம்ம ஒரு வழி கொண்டு வந்துட முடியும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரமும் சில கேள்விகளுக்கான பதிலும் எனக்கு வேணும். அது ஒரு தாய் தந்தையாக நீங்க மட்டுமே தான் கொடுக்க முடியும். புரிஞ்சது மேடம். நான் இது ஒரு பிரச்சனையா பார்க்கல. இந்த எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, நல்ல நேரம் 4 பசங்களோட நம்ம குழந்தை ஓடி ஆடி விளையாடணுங்கிறது ஒரு சாதாரண ஒரு தகப்பனின் ஆசை. இது ஒரு அதே மாதிரி அந்த குழந்தை விளையாடாம இருக்கிறது கூட ஒரு பெரிய ஒரு குற்றமும் கிடையாது. அதுக்கு பிடிக்கல, விளையாடல, அவ்வளவுதான். ஆனா இது என்ன காரணம்ங்கிறத நடுவுல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப உங்களுக்கும் அது சுலபமா ஆயிடும், அந்த குழந்தைக்கும் அது சுலபமா ஆயிடும். அவ்வளவுதான். ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாம அது அவங்க சொல்றதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆக அவங்களோட நேரடியா அந்த பிரச்சனையை சொல்லி அல்லது இந்த ஃபுல் ஸ்டோரியை சொன்னா தான் அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது கொஷின்ஸு அல்ல காமெண்ட்ஸ் ஏதாவது சொல்ல வேறு யாராவது? இதில் எனக்கு ஒரு கேள்வி மேடம், என்னன்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து இப்போ நாம கூடுதலாக இந்த இளைஞர்கள் பற்றி கழிச்சுட்டு கேட்கல வந்து இந்த கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இந்த கேர்ள்ஸ் இவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாய்ஸ் இந்த இஷ்யூக்கள் வந்து விளங்கி இருக்குது, அல்லது வந்து அந்த ஒரு இப்போ அதில் கேட்டிருந்தார் இல்லையா அந்த விழிப்புணர்வு இளைஞர்களோட இருக்கான்னு சொல்லி, அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் பாய்ஸுக்காண்டு அடோலசன்ஸ் பிரச்சனைகள் இருக்குது வந்து இது எவ்வளவு தூரம் வந்து உங்களோட பார்வையில் அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எவ்வளவு தூரம் அங்கே கேர்ள்ஸுக்கு விளங்கி இருக்குது? நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஆண் குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு கேக்குறீங்க, ஒரு பெண் குழந்தைகளோட சேர்ந்து படிப்பதிலையோ பேசுவதிலோ பழகுவதிலோ, கரெக்டுங்களா? இல்ல, ஆண் குழந்தைகளோட இளைஞர்களின் பிரச்சனை வந்து பெண்களுக்கு அதே வயதோட இருக்கிற இப்ப டீனேஜர்ஸ். சரி, பெண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள்னு கேக்குறீங்களா, இல்லைன்னா பழகுதல்ல வந்து இடையூறுகள் கேக்குறீங்களா? ரெண்டையுமே பொதுவாகவே எடுத்துக்கொள்ளலாம். வந்து இவங்களோட பிரச்சனை வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி இப்ப முந்தைய காலகட்டங்கள்ல ஆண் குழந்தைகளுடைய பிரச்சனைய பெண் குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்களான்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. இப்ப அந்த இதுல பாக்கும்போது நிறைய இப்போ வந்து கொஞ்சம் காலம் வந்து மாறுறதான் நான் பாக்குறேன். ஏன்னா முதல்லலாம் ஒரு கை ஓங்கி இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் தான் அதிகமா இருப்பாங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் வீக்கா தான் நான் பார்த்திருக்கேன். என்கிட்ட வர ஒரு சில கிளைண்ட்ஸை வச்சு நான் பேசும்போது ஆண் குழந்தைகள் கொஞ்சம் வீக்காகவும் ஆண் குழந்தைகள் ரொம்ப அட்டாச்சாகவும் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த காதல் விவகாரமோ அல்லது ஒரு அஃபேரை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட வரும். அப்போ எப்படி இருக்கும்னா, அந்த பெண் குழந்தைகள் வந்து பழகுன எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல, எல்லாம் ஒரு சரிப்பட்டு வருவான்னு தோணலன்ட்டு ரொம்ப கூலா நகர்ந்து போயிடுறாங்க. ஆண்களால அப்படி நகர்ந்து போக முடியல. அவங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. அவங்க படிப்பு பாதிக்கப்படுது, மனநிலை பாதிக்கப்படுது, அவங்களுடைய எல்லா விஷயமும் வந்து அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுது. இது நடக்குது. ஆனா இப்போ ஆஃப் லேட் நான் பாக்குறது இந்த பள்ளி குழந்தைகளுக்கு தான் உயிரை முடித்து கொள்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா கல்லூரியில எல்லாம் போகிற போது ஆண் குழந்தைகளுக்கு அது வந்து கொஞ்சம் குறைந்து கொண்டு வருதுங்கிறது என்னுடைய பர்சனல் கணிப்பு. என்கிட்ட வரக்கூடிய நான் பார்த்த கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் பசங்க தெளிவாதான் இருக்காங்க, அந்த அளவுக்கு போறது இல்லை.
எனக்கு கிடைச்ச ஒரு புள்ளி விவரம், அது இலங்கையிலேருந்து டாக்டர் ஒருத்தர் அனுப்பியிருந்தவர் வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த குறிப்பாக வந்து 19லேருந்து 25 வயதுக்குட்பட்ட ஆண்களின் அந்த இறப்பு வீதம், தற்கொலை வீதம் வந்து கூட இருக்குன்னு சொல்லி. ஆக இதுல நாங்க எந்த எந்த அதாவது இந்தியாவுல கூட இருக்கு அப்படியா, இல்ல உலக அளவுல கூட இருக்கா? உலகளாவிய ரீதியிலேயே கூட இருக்குதுன்னு சொல்லி. தமிழ்நாட்டுல குறைந்துதான் இருக்குது. ம். குறைந்துதான் இருக்குது. அதாவது கம்பேரிட்டிவ்லி குறைந்திருக்கு. சில நேரங்கள்ல இப்போ சமீப காலமா இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது உள்ள வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால குற்றச் செயல்கள் தான் அதிகமாகி இருக்குது. அது சரி, நீங்க சொல்ற ஒரு விதத்துல சரியா இருக்கலாம். அதுல இன்னொரு நாங்க பார்க்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னான்னா, பேசிக்கா நாங்க அடுத்த ஜெனரேஷனை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றது தான் வந்து என்னன்னு சொன்னா, ஆண்களோட தற்கொலை விகிதத்துல வந்து 78லேருந்து 80% உலகளாவிய ரீதியில பார்க்கக்கூடிய இருக்குது வந்து. அது எல்லா நாட்டிலுமே வந்து இந்த 19லேருந்து 25 வயதுக்குட்பட்டோருன்ற சதவீதம் வந்து கூடவே இருக்குது வந்து. சரி, இப்ப இதுல வேற ஏதாவது வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் அல்லது வந்து வேற ஏதாவது காமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ சொல்லுங்க. ஒரு உலகளாவிய ஒரு இதுல வந்து பாக்குறதுங்கிறது நீங்க சொல்றது சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் அதை மறுக்கல. ஆனா அந்த சதவிகிதம் எவ்வளவுங்கிறதுல நம்மளுடைய ஈடுபாடுங்கிறத தாண்டி அதுல இருந்து அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மள எல்லாருடைய பொறுப்பா நான் பாக்குறேன். அதற்கான வேலைகளை வந்து ரொம்ப 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 நம்ம துரிதமா செயல்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருக்கு. அதுவும் இப்போ சிவம் இந்த மாதிரியான ஒரு 360 டிகிரிஸ் ஃபார் மென் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அது ரொம்பவே அழகா நல்லபடியா செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஆனா இத எந்த அளவுக்கு அட்வர்டைஸ் பண்றோம்? ஏன்னா இத திரும்ப திரும்ப 8 பேர் பேசுறதுனாலயோ 6 பேர் பேசுறதுனாலயோ இந்த செய்தி மற்றவர்களை சென்று சேராது. இத பல இடங்களுக்கு இத போகணும், பல பேர் இத கேட்கணும், பல பேர் இதனால நன்மை அடையணும். அதுதான் நம்மளுடைய முதல் முயற்சியாக இருக்கணும். எத்தனை பேர் மூலமா இது வெளியில போகுதோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நிறைய ஒரு பிராட்காஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பாட்காஸ்ட், அப்புறம் நிறைய FM, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இது இந்த நேரத்துல இப்படி ஒண்ணு நடக்கும், இதை கேளுங்கன்னாவது சொல்லி கேட்க வைக்கணும். உண்மையாவே வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கூட 9 பேர் இருந்தோம். அதுல நானும் இன்னொருத்தவங்களும் பெண் தான். பல பேர் இதுல கலந்துக்கணும், பல இளைஞர்கள் கலந்துக்கணும், பல மாணவர்கள் கலந்துக்கணும். திரும்ப திரும்ப நமக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேசிக்கொள்வதனால் இதற்கு வந்து பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்குமாங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அதுல நாங்க பார்க்குற விஷயம் எப்படின்னு சொல்லிச்சேன்னா, நான் வந்து இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க துவங்க வேணும் வந்து. அதே நேரத்துல வந்து எவ்வளவு தூரம் இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்த விஷயம் எப்படி அது இப்போ 2 பேர்கிட்ட இருந்து பிறகு 4 பேர்கிட்ட இருந்து இப்போ இன்றைக்கு 8, 9, 10 பேர்னு சொல்லி வந்திருக்குது. இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாங்கள் ஓவர் த நைட் ஒன்றுமே நடக்காது. ஆனாலும் கூட எங்களோட முயற்சியை விடாமல் செய்வோம்னு சொல்லி இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இப்போ லாஸ்ட் இயரும் கூட இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே இந்த தீம் வந்து 0 மேல் சூசைடுன்னு சொல்லி, அதே நேரத்தில் இந்த வருஷத்து தீம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ரோல் மாடல்ஸ், பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸ். அப்போ இதுகள் எல்லாமே வந்து அதை நோக்கித்தான் செய்யப்படுகின்ற நகர்வுகள். அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன வேலை திட்டங்கள், சின்ன சின்ன முயற்சி தான் இது. நாங்கள் எங்களால் ஒரு தனிமனிதனாக அல்லது ஒரு கூட்டு ஒரு சின்ன டீமுக்களால் என்ன மாதிரியான விஷயங்களை வெளில கொண்டுடலாம்னு சொல்லி. ஆக இன்றைக்கு போனதுலேருந்து இன்றைக்கு 2-3 பேர் புதுசாக அணைஞ்சிருக்கிறார்கள். 2-3 பேர் விடுபட்டிருக்கலாம், அல்லது வந்து அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்துக்காக இணைய இயலாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த மெசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஊடகங்கள் அல்லது வந்து வேறு தனிப்பட்ட ஆட்கள் கூட உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷனுக்கு கூடாக இந்த விஷயங்களை எங்களுக்கு அவர்களோட பகிர்ந்து கொள்ளக்குள்ள அதுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். அந்த நம்பிக்கையோட நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். வேறு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா இதில்? தென்றலாக நான் நினைக்கையில் வந்து இப்போ தனசேகரன் அல்லது அதிரன் உங்களுக்கு அல்லது சுதாமணி சாம்சங் கண்டு இணைஞ்சிருக்கேன் தெரியல. வேறு ஏதாவது கருத்துக்கள் இதையும் தாண்டி என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி?
இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னு சொல்லி சொன்னா வந்து இப்போ இந்த நாங்கள் இந்த தொடர் துவங்கினது அதோட 2-3 சர்வீஸுகள், அதாவது வந்து என்ன மாதிரியான சேவைகள் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்ச இடத்துல வந்து இப்போ ரேணுமிடா அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் தனியாகவே இந்த ஒரு ஜூம் தொடரில் வச்சு இந்த விஷயத்தை மட்டும் கதைக்காம நாங்கள் வந்து இந்த கல்வி, சுய முன்னேற்றம், தொழில் பயிற்சி, மற்றது வந்து மாதாந்த கலந்துரையாடல் பயிற்சிகள், வழிகாட்டல்கள், அதே நேரத்தில் வந்து சில நேரத்தில் கவுன்சிலிங்கும் தேவைப்படும். மற்றது சினிமா கூட நாங்கள் தவிர்க்க வேணும்னு சொல்லி சொன்னாலும் சினிமாவை அதில் இருந்து கற்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. வேறு விஷயங்களையும் நாங்கள் இதில் உள்ளடக்கலாம். இப்போ நடிப்பு சொல்லித்தர்றதோ அல்லது வந்து ஒரு புக் ரிவ்யூ அப்படியான விஷயங்களையும் நாங்கள் உள்ளடக்கல கொஞ்சம் கூட இளைஞர்களை இதுக்குள்ளே கொண்டுடலாம்னு சொல்லி, அப்படி உங்களுக்கு விரும்பின அல்லது தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தேன்னு சொன்னால் சொல்லலாம். இது நாங்கள் இப்படியான கூடுதலாக இந்த கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து இப்படி உதவலாம்னு சொல்லி அவர்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றலாம்னு சொல்லி அந்த வகையில் இந்த மாதிரியான சர்வீஸுகள் அல்லது வந்து இந்த மாதிரியான சேவைகளை வந்து கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்குரியவர்கள் இப்போ உதாரணத்துக்கு மீரா மேடம் அவர்கள் அவங்கள போல எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு சர்வீஸ்களை கொடுக்கல வந்து அவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். வந்து அப்படியான விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்து செயற்பட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் வேறு ஏதாவது உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தேன்னு சொல்லிச்சேன்னா சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நினைச்சு கொள்ளலாம். இப்போ அடுத்த மாதம் செப்டம்பர் 21 சனிக்கிழமை இருக்கிற இந்த கருத்து உரையாடலையும் வந்து நாங்கள் வேறு என்னத்தை கதைக்கலாம்னு சொல்லி பேசலாம்னு சொல்லி அதை பற்றியும் சொல்லலாம். வந்து வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருக்குதா? நான் மேடம் சொன்ன மாதிரி நம்ம இதை எஃபெக்டிவாக ஆக்குறது பார்ட்டிசிபெண்ட் பார்வையாளர்களை நம்ம எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம உடனடியாக செஞ்சாகணும். ஏன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறோம், அது வந்து நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட்டு யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி டாபிக்கு யார் வேணாலும் யாராவது ஸ்பெஷல் டாபிக் வேணால் கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் மாதிரி கொடுக்கலாம், இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. நான் இன்னொன்று என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா சிவம், உங்களுக்கு நீங்கள் ஒரு திங்க் டேங்க் தனியாக க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு மெம்பர்ஸை போட்டு நீங்கள் ஒரு ஆளாக திங்க் பண்ணாமல் ஒரு குழு அமைச்சு என்ன பேசலாம், என்ன டாபிக் பண்ணலாம், திங்க் டேங்க் அப்படி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது க்ரியேட்டிவ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க மூட்டை கேட்டுட்டு என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் வாக் ஆஃப் லைஃப்லேருந்து வர்றவங்களை அந்த டீம் மெம்பர் ஆக்குனீங்கன்னா இதில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐடியா, உங்களுக்கு வேறு வேறு விதமான ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலமாக இந்த வாரத்துக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நம்ம வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான டாபிக் ஆல்சோ வில் அட்ராக்ட் மெனி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இந்த தலைப்பே வந்து உங்களை நிகழ்ச்சியை பார்க்க தூண்டுற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து நான் முன்வைக்கிறேன். நன்றி அந்த கருத்துக்கு. அதில் என்னன்னு சொல்லிச்சேன்னா, நான் வந்து இப்போ ஆல்ரெடி 2-3 குரூப்புகள் இருக்குது. வந்து இப்போ தனியாகவே சவுத் இந்தியாவை நோக்கி அதுக்கு தனியாகவே இருக்குது. அதே மாதிரி வேறு குரூப்புகளும் எங்களை வாய்ஸ் ஆஃப் மென்த் 360 சொல்லி இருக்குது. வந்து பல குரூப்புகள் இருக்குது. வந்து இப்போ ஐஎம்டி இந்தியாவுக்குன்னு சொல்லி இருக்குது, ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி இருக்குது. வேறு இதுகள்லேயும் வந்து நாங்கள் மெசேஜ் போடக்குள்ள வந்து குரூப்பில் வந்து பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்டோடு. பட் ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணுறது சரியான குறைவு. அப்போ அவங்களுக்கு நேரடியாக மெசேஜ் போடக்கல, சில நேரத்தில் கால் பண்ணி கதை கேட்கலாம், அது கூட எஃபெக்டிவாக இருக்குது. வந்து அது அந்த நேரடி கலந்துரையாடல் என்னென்னு சொல்லிச்சுன்னா, அவங்க குரூப்பில் இருக்கிறத சில நேரத்தில் பார்க்காமலும் விடக்கூடிய சான்ஸ்கள் இருக்காக அந்த நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களோட அதை பற்றி பேசிக்கல, அதை பற்றியான விஷயத்தை தெரிவிக்கலாம், அப்படி ஒன்று போட்டுனா பாருங்கன்னு சொல்லிக்கல தான் வந்து கூட எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கூட இன்னும் நாங்கள் அந்த எஃபெக்டிவ் பண்ணுறது வந்து நேரடி தொடர்பில் அது வருகுது. பட் குரூப்லேயும் நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். வந்து பார்ப்போம் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு சொல்லி. இப்போ சோஷியல் மீடியாக்களையும் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வந்து இதில் இன்னொரு பக்கம் இருக்குது. அதாவது வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஆண்களை நாங்கள் மையப்படுத்தி இந்த விஷயங்கள் செய்யக்குள்ள வந்து நாங்கள் சில நேரத்தில் வந்து அது சமூகத்தில் பிழையான கருத்தும் போகக்கூடும். அதாவது வந்து நாங்கள் பெண்களை அல்லது வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அல்லது வந்து இந்த ஆண்களுக்கு கூடுதலாக அந்த
அந்த அப்பியரல்ஸுக்கு செய்கிற நிறுவனங்களை முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கணும், அதிக முக்கியத்துவம். அப்படி ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆமாம். இல்லை அது ஆண்களுக்கு முக்கியத்துவம்னு சொல்லிக்கலாம், அங்கே பெண்களை விடுறோம்னு சொல்லி அது அந்த ஒரு பிள்ளையான கருத்தும் இருக்குது. வந்து இப்போ இங்கேயே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் வந்து தங்களது ஜெனுவனா பிஹைண்ட் த சீன் வந்து கன பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வந்து என்ன இல்ல சொல்ல இன்னொரு விஷயம் சிவம், இன்னைக்கு ம். வந்திருக்க எல்லார்ட்டுமே ஒப்பீனியன் கேட்கலாம்ல, எல்லாருமே இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாங்க, பிரச்சனைகளை பேசணும்னு சொல்ல வேண்டாம், நிகழ்ச்சியை பத்தி அவங்க கருத்து சொல்லலாம் இல்லையா? அந்த ஆமாம், சுதாமணி அதான் நான் திரும்ப திரும்ப கேட்டேன் இருக்கிறாங்க. அவையிட்ட அவங்களோட ஒப்பீனியனை சொல்லி என்னென்னு சொல்லிச்சேன்னா, இது நீங்கள் அது சின்ன விஷயமா இருக்கலாம் அல்லது பெரிய விஷயமா இருக்கலாம், நீங்கள் சொல்லிக்கல அல்லது வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கல, அதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ண அந்த ஏதாவது உங்கள்கிட்ட ஐடியாக்கள் அல்லது வந்து உங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்கிற பிள்ளையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களோட பார்வைகள் வித்தியாசமாக இருக்கலாம். வந்து ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியை பத்தி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்களுடைய கருத்தை வைக்க சொல்லுங்க. சுதாமணி இருக்கிறாங்க, புவனா நேரம் இருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லலாம் இல்லையா? கொஞ்சம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும், இல்லை இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்து இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட நம்ம அதை அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சரி செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? கட்டாயம். தனசேகரன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன உண்மையாலுமே இந்த பெற்றோர்களோட ரோல் இருக்கு இல்லையா, இது உண்மையாலுமே ஒரு எப்பயுமே நிலைச்சு நிற்கக்கூடியது அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறதுல. மேடம், உங்களோட இன்புட்ஸ் ரொம்ப வேல்யூபிள். சாரோட கொஸ்டின்ஸும் ரிலவெண்ட்டாக இருந்தது. நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். ஐ எம் பிக் ஃபாலோயர். நான் மீன்வைல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என் ஒய்ஃப் இப்போ ஊரில் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டேன், ஒய்ஃபுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்புறம் யூடியூப் சேனல் சொன்னீங்க, யூடியூப் சேனல் அதை இன்னும் நான் பார்க்கல, அடுத்தது பார்ப்பேன். என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒய்ஃபுக்கு அனுப்புவேன். ஆஸ் அ பேரண்ட் ரோல் வந்து உண்மையாலுமே சொசைட்டியில் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிவம் வேலாயுதம், அவரோட இனிஷியேட்டிவ்ல தான் நான் அந்த மூலியமாக தான் நான் இப்போ இதில் வந்தேன். நம்பர் குறைவாக இருக்கலாம், வாஸ்தவம் தான். ஆனால் நல்ல விஷயங்கள் எப்பயுமே வந்து அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுதான் நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன். இது என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயங்கள் விளம்பரப்படுத்தப்படுறது இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ சொசைட்டியில் ஏகப்பட்ட மீடியாஸில் எல்லாமே ஃப்ரீடமாக இருக்குது. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வருது. ஏதாச்சும் ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு ஈவன் மீடியாஸ் கூடி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்போ சாரே சொன்னார், கேட்சியாக இருக்கணும் டைட்டில், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பர்ஸ் ஆயிடுது. அப்போ கெட்ட விஷயங்கள் சொசைட்டிலேருந்து போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் விஷம் இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட பொருள் இருக்குது, மறுபடியும் நல்லதை நம்ம ஊற்றிட்டே இருந்தால், டாப் அப் பண்ணிட்டே இருந்தால் கெட்ட விஷயங்கள் போகும். அதோட ஒரு முயற்சியை நான் இதை பார்க்குறேன், அதுவும் பாராட்டுறேன். ஆனால் இதோட நின்றக்கூடாது, இது தொடரணும். உங்களோட இன்புட் உண்மையாலுமே ரொம்ப வேல்யூபிள் மேடம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதிரன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தனசேகரன். தேங்க்யூ தனசேகரன். இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மித்த எல்லாருமே பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இது நம்ம நிகழ்ச்சி, நமக்குள்ள நம்ம பேசலாம். சுதா மேடம் பேச போறாங்க நினைக்கிறேன். சுதாமணி பேசுங்க மேடம். வணக்கம். என்னோட பேர் சுதா, நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஆக்சுவலி நானும் ஒரு மனநல ஆலோசகர். எனக்கு மேமோட செஷன் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியரா, அதாவது கடைசியா அந்த கேள்வி வந்த போது கூட நார்மலா சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவோம்னாக்க டக்குன்னு தீர்வு சொல்லுவோம், ஜோசியர் மாதிரி, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு. பட் ஆனால் மேம் ரொம்ப தெளிவா, நான் வந்து பதிலா சொல்ல மாட்டேன், நீ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அதனுடைய அந்த ஆணிவே தெரியாம அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்க முடியாது அப்படின்றதுல ரொம்ப அழகா உங்களோட கருத்துல இருந்து மாறாம கடைசி வரைக்கும் அது அப்படியே நின்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயம் வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்றது வந்து, ஆலோசனை அப்படின்றது வந்து பொதுவாகவே எப்படி இருக்கு அப்படின்னா, என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸை வச்சு நான் சொல்றேன், கிளைண்ட்ஸை வச்சு பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, மேடம் நான் கூட வீட்டில் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறேன் மேடம், ஆனால் என் பிள்ளை கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனல் டச்சோட அதை செய்யும் பொழுதுதான் அதனுடைய எஃபெக்ட் புரியும், தெரியும் அப்படின்றது வந்து அதுக்கான அவேர்னஸும் இன்னைக்கு மக்கள் கிட்ட பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னையோட செஷன் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப கிளியரா இருந்தது, டு த பாயிண்ட் இருந்தது. அனாவசியமா எதுவுமே வந்து சுத்தி வளைக்காம என்ன கேட்கணுமோ அது கேட்டீங்க, அவங்க என்ன கரெக்டா சொல்லணுமோ அது சொன்னாங்க. எனக்கு பர்சனலா வந்து என்னோட கிளைண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்குன்னு எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது, எனக்கு அது ரொம்ப உபயோகமா இருந்தது. அந்த விதத்துல ஆக்சுவலி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த செஷன் அட்டென்ட் பண்றேன். இது வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஐ திங்க் ஃப்ரெண்டு போனான்னு ஒருத்தங்க, இது அவங்க தான் நினைக்கிறேன் இருக்காங்க.
நவ் ஷீஸ் இன் கனடா. அவங்க வந்து சிவம் சார் ஏதோ காண்டாக்ட் பண்ணி அது மூலமா இன்னைக்கு எதேச்சும் எனக்கு அமிச்சாங்க. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது லாகின் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செஷன். இந்த செஷன் இது எவ்ரி மந்த் நடக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் வந்து மேபி இங்க இருக்கக்கூடிய எனக்கு என்னோட கான்டாக்ட் நான் ரெகுலரா பண்ணக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய காலேஜ் ஸ்கூல்ஸ்ல என்கிட்ட வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி பாய்ஸுக்கு நான் இந்த இதை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் மேபி என் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு 2-3 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா அப்படின்னு என் சைட்ல இருந்து நான் பாக்குறேன். இதுதான் நான் சொல்ல விரும்புறது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி செஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அருமை சுதா. அருமை அருமை சகோதரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க பேசுறது தேங்க்யூ மேம். எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாகவும் ஆக்கமா செயல்படுறதுக்கு இருக்கு, ஒரு பூஸ்டாகவும் இருக்கு. நன்றி நன்றி. நன்றி நன்றி. உண்மையில வந்து ஆமாம், புவனா அவங்க பல கான்டாக்ட்ஸ் எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, வந்து அவங்களுக்கு நன்றி. இதில் உண்மையில் ஒரே ஒரு விஷயம் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லிச்சு, நான் ஒரு கூட்டத்திலேயோ அல்லது ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ்லையோ அல்லது ஒரு பெரிய இதுலேயோ வந்து நீங்கள் 1000 பேரோ 10,000 பேரோ சேர்றது அது நல்லது. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து எத்தனை பேர் எடுத்துக்கொண்டு போய் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறன்றது தான் முக்கியம் வந்து, ரைட்? என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு இதில் சொல்லல, நாங்கள் எனக்கே இந்த இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, அதாவது சர்வதேச ஆண்கள் தினம்னு சொல்லி இருக்கிறதே வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் தெரியும் வந்து. அது 2018 எனக்கே தெரியும் வந்து. அதுக்கு முதல்ல அப்படி ஒன்று இருக்காண்டு நான் கேள்விப்படையில் வந்து. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 99 ஆரம்பித்து இப்போ பல காலமாக 95 நாடுகளில் இயங்கி கொண்டு இருக்குது. ஆக 20-25 வருஷங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு இருக்குது. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டேன். நாங்கள் போன இடத்துல அவரை அந்த ஃபவுண்டரை பார்க்கக்கூடிய அவர் முதல் இணைஞ்சிருந்தார் வந்து டாக்டர் ட்லாக் ஜெரோம் ட்லாக்சிங்கான்னு சொல்லி முதல் ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் இணைஞ்சிருந்தார் வந்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் அவர் விடுபட்டு போயிருந்தார் வந்து. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்தது, அவரோட பேசினது, அதுக்கு பிறகு நாங்கள் செய்ய வெளிக்கிட்ட விஷயங்கள், இன்றைக்கு 4-5 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 500 எபிசோட்ஸ் இலங்கை, இந்தியா, வேறு நாடுகள்னு சொல்லி கொஞ்சம் பரவலாக போய்க்கு இருக்குது. அப்போ ஒரு 500 எபிசோடுன்னு சொல்லிக்கல கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேருக்கிட்ட நாங்கள் நேரடியாக டீல் பண்ணக்கூடியதாக எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட பர்சனலாக நாங்கள் எவ்வளோ தூரம் இதை புரிஞ்சு கொண்டிருக்கிறோம், அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி சில விஷயங்களை செய்துருக்கிறோம்னு சொல்லி. ஆக அந்த 10,000 பேர் 5,000 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு வாரது பெரிய சண்டு இல்லை. அதில் இருந்து அடுத்த லெவலுக்கு அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறது வந்து இப்போ தனசேகரன் வந்து இப்போ நாங்கள் கழிச்சுக்கிட்டு அவர் உடனடியாக அந்த முயற்சி செய்தார். அதே மாதிரி சுதா மேம் அப்படி உடனடியாக என்ன எவ்வளோ தூரத்துக்கு அந்த நிகழ்ச்சியின் விஷயத்த அடுத்த லெவலுக்கு எடுத்த விஷயத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோன்றதான் முக்கியம் வந்து. எப்படி 4-5 பேர் போனா மேடம் பேச சொல்லுங்க. வந்திருக்கேன், நம்ம 3 பார்ட்டிசிபென்ட், அவங்க பேசலாம். போனா மேடம் பேசக்கூடிய இருக்குமா? சிவம் சார் நீங்க பேசி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன் கட்டாயமா. நான் அநேகமா எல்லா விஷயம் சொல்லிட்டேன். இது ஒரு க்ளோசிங்காக தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லியிருந்தேன்டா. எனக்கு சுதா சொன்ன மாதிரியே தான் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு தோணுச்சு. இந்த செஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டா கிளியரா போகுது. ஸோ படிப்படியா இது நம்ம எதிர்பார்க்கிற எண்ணிக்கை எட்டுன்றதுல சந்தேகமே இல்லை. சுதா ஒரு 30 வருஷமா கவுன்சிலர். அவங்க டிடிகேல டி அடிக்ஷன்ல கேம்ப் கவுன்சிலரா இருந்தாங்க. ஸோ நான் நேற்று தற்செயலா அவங்களுக்கு அனுப்புனா அவங்க இன்னைக்கு சேர்ந்தது பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. ரேணு மேமோட செஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஃபெசிலிட்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது, ஆதிரன் சார்தும். ஸோ நான் இன்னைக்கு செஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஆல் த பெஸ்ட். சிவம் சாரோட முயற்சிகள் எனக்கு தெரியும், அப்பப்போ ஏதாச்சும் கேட்பாங்க. ஆனா இதுக்கான பலன்கள் வந்து நமக்கு படிப்படியா வர ஆரம்பிக்கும்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த சீரியஸ்னஸை உணர்த்துறது ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அந்த உயிர் போனப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது போற சூழ்நிலை வராம எப்படி தடுக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த முயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆண்களுடைய உணர்வுகள் அப்படின்றது அதை பத்தி பேசுறது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன். அது வந்து என்னமோ ஒரு டேபு டாபிக்ன்ற மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு தைரியமான முயற்சிகள் ரொம்ப பாராட்டுக்குரியவை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு புரிதலும் ஒரு அன்பும் அனுசரணையும் உள்ள ஒரு ஆணால நிறைய பேருடைய என்ன சொல்றது மனநலத்தை உறுதி செய்ய முடியும். அதனால ஆண்களை விடுத்துட்டு பெண்களோட முன்னேற்றம் பேசுறது ரொம்ப ஒரு நிலைத்த நீடித்த பலனை தராதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அப்பாவோட தாக்கம், சகோதரரோட தாக்கம் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கு. என் நண்பர்கள் எத்தனையோ பேர் உதவி செய்யறாங்க. அந்த வகையில நான் என்னோட மகளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ இங்க படிச்சு முடிச்சா, அவளுக்கு தான் சிவம் சாரை தெரியும். நான் இங்க அவளுக்காக தான் இங்க வந்தேன்.
வந்தப்போ சிவம் சாரை நேர்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால ஒரு சில வகையில இந்த போன மீட்டிங்கும் அட்டன் பண்ணேன், இந்த வாட்டியும் அட்டன் பண்ணேன். எனக்கு நிறைய புது பார்வைகள் கிடைக்குது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இது ஒரு நல்ல ஒரு ஆழமான முயற்சியா நான் இதை பாக்குறேன். இது ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆன்லைன் செஷன் வெபினார் அப்படி போகாம ஒரு சீரியஸ்னஸோட நல்லா போறது ரொம்ப பாராட்டுக்குரியதா நான் நினைக்கிறேன். என் மக சென்னைக்கு வந்திருந்தப்போ கொஞ்சம் அவளுக்கு ஒரு சில கவுன்சிலிங் சப்போர்ட் தேவைப்படுது. அப்பதான் இந்த ஃபீல்டு எவ்வளவு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ மேம் போன வாட்டி சொல்லும் போதும் சரி, இப்போவும் சொல்லும் போதும் சரி, இன்னைக்கு சொல்லும் போதும் இருக்காங்க கவுன்சிலர்ஸ், என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஒரு அதிருப்தி தான் வந்தது. சுதாமணியை கூட்டு போய் காமிச்சேன். என் பொண்ணு அவ மட்டும்தான் சுதா மட்டும்தான் என் பொண்ணுகிட்ட கரெக்டா பேசினா. மத்தபடி ஒரு 50 மணி நேரம் எல்லாரும் ஒரு கேட்காத அறிவுரையை சொல்லி அவளை சாகடிச்சாங்க. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மேம் கரெக்டா சொன்னாங்க, there is no such thing as problem children, only problem parentsன்றது இன்டைரக்டா அந்த மெசேஜ் மேம் அழகா கன்வே பண்ணாங்க. ஸோ அந்த அறிவுரை கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், முழுமையா புரிஞ்சுக்கிறோம், முழுமையா சப்போர்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கட்டாயமா தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பேன். இந்த எண்ணிக்கை அதிகமாகறதுக்கும் சரி, எந்த வகையில என்னால முடியுமோ நான் கட்டாயமா செய்வேன். ரொம்ப நன்றி. நன்றி போனா, அது பெரிய ஒரு ஹெல்ப். பேசுறீங்க போனா மேடம். தேங்க்யூ மேம். நீங்க இதுக்குதான் உங்களை பேசுங்கன்னு சொல்றது. நீங்க பேசுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி. உண்மையிலே வந்து அது என்னென்னு சொல்லிச்சுன்னா தான் எங்கே எப்படி எங்களுக்கு அந்த உறவுகள் அல்லது இணைப்புகள் அல்லது வந்து அந்த உதவிகள் கிடைக்கும்னு தெரியாது. வந்து ஒரு ஜெனுவனாக ஒரு விஷயத்தை செய்ய வழி கிடைக்கல. வந்து எப்படி எந்த நாள்லேருந்து அங்கேயும் அது இந்த காலத்தில் அது கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயம். வந்து நன்றி எல்லாருக்கும். கடைசியாக என்னென்னு சொல்லிச்சுன்னா, முக்கியமாக இந்த சிறப்பு விருந்தினர் ரேணுமீரா மேடத்துக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, அவங்க இப்போ ஒரு வேறொரு முக்கியமான நிகழ்வு இருந்தும் கூட எங்களை இந்த நிகழ்வில் வந்து கட்டாயமாக இது செய்து தரணும்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு இன்றைக்கு மட்டுமல்ல, அது இப்போ ஒரு கடந்த நினைக்கிறேன் ஒரு 6 மந்தாக அல்லது வந்து ஒரு 1 இயராகவே 2 3 நிகழ்ச்சிகள் எங்களுக்கு செய்திருக்கிறாங்க. வந்து பெரிய பெரிய நன்றி. அதே நேரத்தில் அதிரன் ஒரு ஷார்ட் நோட்டீஸுக்குள்ளான அவருக்கும் நான் சொன்னது இதை ஒரு கத்தவுத்து தாங்கன்னு சொல்லி, அப்போ அதிரனும் அதை இணைஞ்சு சேர்ந்தார். வந்து நன்றி. அதே நேரத்தில் பின்னாலே இருந்து உதவி செய்கிற இப்போ பூனா மேடம் மாதிரி, ரவி சொக்கலிங்கம் சார், அதே மாதிரி வந்து ராஜி மேடம், அப்படி பல வழிகள்லையும் இருக்கிற இனம் வந்து இணைஞ்சு கொண்டும் சரி, அல்லது உறவுகளை அல்லது வந்து புதிய இணைப்புகளை தாரதும் சரி, சில விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்றதும் சரி மிக மிக முக்கியம். இந்த விஷயம் வந்து தனியவே ஒரு ஆளால் மட்டும் செய்ய முடியாது, செய்கிறதிலும் பெற இல்லை. அதே மாதிரி பல பேர்கிட்ட கையிணையக்கெல்லாம் வந்து இது அடுத்த லெவலுக்கு போகும்ன்றது உண்மை. ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள புரிதல் கொண்டு வரது உண்டு. அதே நேரத்தில் வந்து இதை மற்றவர்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளைக்குள்ள வந்து கட்டாயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையிலும் சரி, ஏதோ ஒன்று எனக்கு அந்த விழிப்புணர்வுன்றது எனக்கு தெரிஞ்சால் தான் நான் மற்றவர்களுக்கு சொல்லலாம். வந்து இப்போ உதாரணத்துக்கு சுதாமன் சொன்ன மாதிரி ரேணுமீரா மேடத்திட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டது மாதிரி, அது இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நான் மற்றவர்கள் என் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது வந்து உறவினர்கள் யாரோ ஒருத்தர் பிரச்சனையோட போய்க்குள்ள அவர்களுக்கு சொல்லலாம். வந்து இப்படி இவங்க இருக்கிறாங்க, ஹேச்சு பாருங்கன்னு சொல்லி பேசி பாருங்கன்னு சொல்லலாம். ஆக எனக்கு தெரிஞ்சால் தான் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இருக்கும். வந்து அந்த விழிப்புணர்வு கட்டாயம் மிக மிக முக்கியம். தொடர்ந்து பயணிக்கலாம். 3வது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி அடுத்த நிகழ்வு இருக்கும். அதுக்கான விவரங்கள் வந்து கூடிய விரைவில் அதை நாங்கள் அறிய தருவோம். இதே நேரத்தில் இந்த சேம் ஜூம் லிங்க் தான் எல்லோருக்குமே வந்து இதில் சில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது வந்து நீங்கள் பாஸ்வேர்டுன்னு சொல்லி இல்லை, மீட்டிங் ஐடி மட்டும் இருந்தால் காணும், ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த லிங்கை மற்றது வந்து இந்த ஜெனரல் ஃப்ளையர்ன்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். வந்து அந்த லிங்கையும் அந்த ஃப்ளையரையும் வந்து நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் வந்து சோஷியல் மீடியா நீங்கள் வாய்ஸ் அமென் 360 அல்லது வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். தயவுசெய்து அந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் வந்து பிறகு நாங்கள் பதிவேற்றம் செய்வேன். அதே நேரத்தில் சோஷியல் மீடியான்னு சொல்லிக்குள்ள ஃபேஸ்புக் முக்கியமாக அதுலேயும் போய் பார்க்கலாம், அல்லது வந்து இன்ஸ்டாகிராமிலும் இருக்கும். தயவுசெய்து அந்த ஒரு உதவியும் செய்யுங்க. நன்றி எல்லோருக்குமே. நன்றி எல்லோருக்குமே.